பிரசங்கியுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி மேல இருக்கிற வசனங்கள் வாசி. கடைசி வசனத்துக்கு மேல இருக்கிற வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த இடத்துல பிரசங்கி சொல்றதான காரியங்களை மறுபடியும் 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 படிச்சா காரியத்தினுடைய கடையாந்திரங்கள், ஒரு காரியத்தை முடிவு பார்த்து கர்த்தருக்கு பயப்படுதலை எல்லா மனுஷன் மேல் விழுந்ததான கடமை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம்ன்றது யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் எதையும் தியாகம் செய்ய முற்படுவார்கள். அவர்களுக்கு இந்த உலக பிரியமான காரியம் ஒரு பொருட்டா இருக்காது. நானும் இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றதான ஒரு பயம் என் இருதயத்துக்குள்ள வந்த அப்புறமா, செத்துட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இந்த வெளிச்சத்தை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம், நம்மள எல்லாரும் பார்க்குறாங்க. நான் செத்து என்னை மண்ணில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு நான் இந்த பொழுதை பார்ப்பேன்னா, இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? யார்கிட்டையாவது பேச முடியுமா? இந்த பயமெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. ரொம்ப பயப்படுவேன், மரணத்துக்கு ரொம்ப பயப்படுவேன். மரணமே இல்லாத எல்லாரும் செத்தா கூட நான் சாவக்கூடாது, எல்லாரும் செத்தமான கூட நான் சாவக்கூடாது, உயிரோடு தான் இருக்கணும் அப்படி சொல்றதான ஒரு ஆசை என் இருதயத்தில். ஆனால் மரணம் இருக்குது, செத்துருவோம், செத்தா பயங்கரமான காரியம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பயத்துல இருந்த நாட்களை தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டேன். நரகத்துக்கு போவோன்ற பயத்துல தான் நான் கிறிஸ்தவனாவே மாறினேன், வேற எதுக்குமே மாறல. நான் கிறிஸ்தவனா மாறின ஒரு காரணம், எந்த ரீசனும் கிடையாது. நான் நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், மெக்கானிக் வேலை செய்துட்டு இருந்தேன், வாரத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிடுவேன். நான் கொஞ்ச நாள் கடையில் வேலை செய்தேன், அப்புறம் நான் சொந்தமாக என் வீட்லேயே வச்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. வியாதிக்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த வியாதியும் இல்லை. ஆண்டவர்கிட்ட வரும்போது நரகத்துக்கு போவோன்ற பயம்தான், வேற எதுக்குமே இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நரகத்துக்கு போயிடுவோன்ற பயத்தில் தான் நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். ஏன்னா வெளியே ஜீவிச்சா தப்பிக்க முடியாது, விசுவாசியா இருந்தா கூட தப்பி பிழைக்கோன்ற கஷ்டத்துல தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் உள்ள வந்தது நரகத்திலிருந்து தப்புறதுக்கு. ஆனா உள்ள வந்த பேர் கூட என்னால ஜீவிக்க முடியுமான்ற சந்தேகம் வந்துச்சு. விசுவாசியா 3.5 வருஷம் தான் இருந்தேன், 4 வருஷம் ஏஜி சபையில இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு சரியில்லை. ஆனா இந்த ஐக்கியத்துக்குள்ள 3.5 வருஷம் தான். ஆனா எனக்கு அப்புறமா சந்தேகம் வந்துச்சு, விசுவாசியா இருந்தா கூட என்ன நடக்குமோ தெரியாது, நான் தப்பி பிழைக்கணும், இல்லை இந்த மார்க்கத்தில் நிலைச்சி நிற்க முடியுமா அப்படின்றதான காரியம். சத்தியத்தை கேட்க 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 எனக்கு பயம் வந்துச்சு. பயம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்காக தான் ஓடிட்டு வந்தேன். இதில் இருந்தால் கூட மார்க்கத்தில் தப்ப முடியாது, நம்ம எங்கேயாவது கோட்டை விட்டுருவோம், எதிலையாவது தவறிடுவோம், ஊழியத்துக்கு போகலாம், ஆண்டவர் இறக்கமாக நம்மளை காப்பாற்றுவார், எந்த இடத்துல நம்ம கால் எடுத்து சரியில்லாத வச்சவங்க கூட நம்மளை தடுத்து நிறுத்திடுவார் அவரு அப்படி சொல்றதான. ஏன்னா சீயோன் மேல் கடும் வைராக்கியமாக இருக்கிறான்னு சொல்கிறார். அதனால அந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்ம காப்பாற்றிடுவார்ன்றதான ஒரு தைரியத்தில் தான் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்போ நான் செய்திருந்ததான இந்த சபைக்குள்ளே வரும்போதே என்னுடைய வேலைகள் கூட, நான் எத்தனையோ ஆட்கள் வர கஸ்டமர்ஸை நான் கூட்டத்துக்கு வர வேண்டியதாக இருந்ததுனால நான் இழந்துட்டேன். ரொம்ப தூரத்துல இருந்தாலும் வருவாங்க, அவங்கெல்லாம் கூட வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இறந்துட்டேன். கூட்டம் டைமை நான் விடவே மாட்டேன். பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், காத்திரப்பு கூட்டமாக இருக்கட்டும், எந்த கூட்டமாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு எனக்கு 1000 நஷ்டம் வந்தாலும் சரிதான். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி கிளம்புற நேரத்தில் ஒரு 4:30 மணி 4:45 மணிக்கு ஒருத்தன் வந்தான். எனக்கு வண்டி எடுத்து கொடுந்தான், ஸ்ப்ளெண்டர். நான் போய் அதை எடுத்து கொடுத்தேன்னாக்கா எனக்கு செக் பண்ணி எடுத்து கொடுக்கணும். வண்டியுடைய இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது, வீல் வாப்லிங் ஆகுதா, சேசிங் எதனா பெண்ட் இருக்கா, ஓட்டி பார்க்கணும், ஒரு சைடாக இழுத்துட்டு போதா, இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து கொடுத்தோம்னா இன்ஜின் நாய்ஸ் வரும், பேரிங் நாய்ஸ் வரும், இதெல்லாம் பார்த்து கொடுத்தா எனக்கு ஒரு 400 ரூபாய் கிடைக்கும். அப்போ 200 ரூபாய், ஆனால் 400 ரூபாய் கேட்டு வாங்குவோம் நாங்கள். அப்போ என்ன செய்தான், அந்த பையன் கூப்பிட்டான், இன்னைக்கு எனக்கு வண்டி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ மணி ஆயிடுச்சு, மணி 5 மணி ஆக போகுது. அப்போ நான் போய் அந்த கம்பெனியில் போய் பார்த்துட்டு வண்டி எடுத்து கொடுத்து பார்த்தா 7:30 8 ஆகிடும். கண்டிப்பாக அவன் அந்த எல்லாத்தையும் புக் பண்ணி ஃபார்மில் பண்ணிட்டு வண்டியை வெளியே எடுத்துன்னு வர வரைக்கும் மெக்கானிக் கூட தான் இருந்தாகணும். ஏன்னா என்ன ஏதுன்னு அவங்க சொல்லணும், அது டைம் ஆகிடும். நான் சொன்னேன் இன்னைக்கு வர முடியாது,
இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள் வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இன்னைக்கு வர முடியாது. எதுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன் பைபிள் ஸ்டடிக்கு போகணும். பைபிள் ஸ்டடினா அவன் ஒரு சிஎஸ்சி காரன் தான், பையன் சிஎஸ்சி பையன் தான், என்னை வந்து கூப்பிட்டுவோம் சிஎஸ்சி பையன் தான். அப்போ சொன்னான் அவன் பைபிள் ஸ்டடினா அப்படி கேட்டான். பைபிள் ஸ்டடினா எங்களுக்கு வாரம் வாரம் நடக்கும், நாங்கள் அதுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான் பைத்தியக்காரா, அப்படிதான் சொன்னேன், என்ன பைத்தியக்காரா, நம்ம சம்பாதித்தாதான் சாப்பிட முடியும், நீ இதுக்கு போன 400 ரூபா கொடுக்குறேன் யா அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன். சரி 800 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா 400 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 800 ரூபா கொடுக்குறாங்க, நீ 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, உழைக்க தெரியாதவனு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். உழைக்க தெரியாதவன் அப்படிதான் சொல்லிட்டு போனேன். நான் அன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது இங்கே இருந்தார் பார்த்தீங்களா செல்வமணி பாஸ்டர், அவர் பாஸ்டர் பெஞ்சமின் உடம்பு முடியாமல் படுத்து அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து ஏன் மௌனமாக இருந்தார், பிலாத்து ஏரோது இவங்கெல்லாம் விசாரிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏன் மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். நான் இங்கே வந்து அவர் மாதிரி வந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ண வந்தார் எங்கேயோ ஒரு இடத்துல, நான் திருச்செந்தூரில் தான் நினைக்கிறேன். அப்போது அவர்கிட்ட நான் இதெல்லாம் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டதான காரியங்கள். அவர் ரூமில் இருக்கும்போது தானே, உங்களுக்கு தெரியுமா, உங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், நீங்கள் வண்டி ரிப்பேர் பண்ண என்கிட்ட கொண்டு வந்தால் தான் நான் இது உள்ளே வந்தேன், நீங்கள் தான் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க. அதுக்கப்புறமா நான் மூவ் பண்ண ஆகும்போது அவர் என்ன கிச்சனில் வேலைக்கு கூப்பிட்றாரு, அப்போ தான் நான் அப்படி ஆகிறேன். இந்த மாதிரிலாம் சில காரியங்களை பேசிட்டு அப்போ சொன்னேன், ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணிங்கன்னு நான் வரும்போது ஏசி என் மௌனமாக இருந்தார், நான் இன்னும் மறக்கலை அப்படின்னு சொன்னேன். என்னுடைய இருதயம் திறந்து இருந்துச்சு அந்த மெசேஜ். ஆண்டவர் ஏன் மௌனமாக இருந்தார், பிலாத்து விசாரிக்கும் போதும் ஏரோது விசாரிக்கும் போதும் அப்புறம் அந்த நியாய சாஸ்திரிகள் விசாரிக்கும் போதும் பிரதான ஆசாரியர்கள் விசாரிக்கும் போதும் மௌனமாக இருந்த காரணம் என்ன? அப்புறம் ஜனங்கள்லாம் அவரை தூசித்துட்டு போனாங்களே, பரிகாசம் பண்ணாங்களே, அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? உண்மையாக என் ஜீவியத்தில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த மாதிரி மெசேஜ் கிடைக்காது. என் அனுபவத்தில் நிறைய காரியத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு காரியம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 800 ரூபா எனக்கு பெருசா, 800 ரூபா பெருசா எனக்கு. நான் இந்த 800 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயிருந்தேன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு கிடைக்குமா, இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குமா? அந்த மெசேஜால் என்னை நான் எவ்வளோ காத்துக்கிட்டேன் தெரியுமா? ஓ இந்த மாதிரி இருக்குது, இப்படிலாம் இருக்குது, எங்கே நிற்கும் போது என்ன பேசணும், எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும், எந்த இடத்துல வாயை திறக்கணும், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு மெசேஜை கேட்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதான சில பகுதிகள் இருக்குது, அதை நிச்சயமாக கற்றுக்கணும். அப்போ தேவ பயம் அப்படி சொல்கிறது என்னன்னாக்கா, உலகப்பிரியமான காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருடைய காரியத்தில் யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க தான் தெய்வ பயம் உள்ளவர்கள். அவங்களுக்கு தான் பயமாக இருக்கும், பதிக்கும். எனக்கு சண்டே சர்வீஸில் கூட அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்கு முன்னால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது வந்து உட்காந்துதான் மனசு ஆறுதலாக இருக்கும். பஸ்ஸு வரலன்னா எத்தனையோ முறை 7 கிலோமீட்டர் எங்கள் வீட்டாண்டு கெலிஸ் போனோம். திரும்பி 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 பார்த்துட்டு ஓடி இருக்கேன். நான் பஸ் வந்தால் கை காட்டி நிறுத்தி ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் கெல்லிசூரிய வாசலில் வர வரைக்கும் கூட பஸ் வராது நடந்து. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் நின்று தான் என்ன ஆயிருக்கோம் அப்படி யோசிப்பேன். அதனால் தேவனுடைய சமூகத்தில் லேட்டாக போனது ஒரு நாளும் இல்லை. எனக்கு எவ்வளோ ஞாபகம் இல்லை, லேட்டாக போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு முதல் போய் உட்காரணும். சினிமா தியேட்டரில் கூட ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணும், ஃபஸ்ட்டு சேரில் போய் உட்காரணும். முன்னால் இருந்து அந்த நியூஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் எனக்கு பிடிக்கும். உலகத்தில் கூட அப்படி தான் இருந்தான். நான் ஆண்டருக்குள்ளே வரும்போது கூட எல்லா காரியத்தையும் முதலிடும். அந்த மாதிரி ஒரு காரியம் கொடுத்ததால தான் என்னை கனம் பண்ணுக்குள்ளே நானும் கனம் பண்ணுவேன் இப்படி சொல்கிறாரு ஆண்டவர். என்னை கனம் பண்ணுக்குள்ளே நான் கனம் பண்ணுவேன். அப்போ கர்த்தரை நம்ம கனம் பண்ணோம்னா அவர் நம்மளை கனம் பண்ணுவோம். அந்த கணத்தை தான் ஆண்டவர் எடுத்துக்காண்டார். ஆகவே ஆண்டவருடைய காரியத்தில் நாம் முன்னே இடம் கொடுக்கணும். அதெல்லாம் தெய்வ பயம் உள்ளவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலக பிரியமான காரியத்தெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஓடியாந்துருவாங்க. சாலமோன் இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு காரணம் என்ன? அவன் எப்போ எழுதுனான்? எழுதின மாதிரி அவன் இருந்தானா? எழுதின மாதிரியே அவன் இருந்தானா? சில வசனங்கள் வந்து சில காரியங்கள்லாம் சாலமோன் எழுதினான், சில காரியங்கள்லாம் சாலமோன் எழுதலன்னு உங்களுக்கு ஒரு முறை நான் எடுத்து கொடுத்தேன். நீதிமொழிகள் வந்து 3 பேர் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாலமோன் 24வது அதிகாரம் வரைக்கும் எழுதுனா, 25வது அதிகாரத்தை வந்து சாலமோன் எழுதல. அந்த எசேக்கியேல் ராஜா இருந்தான் பார்த்தீங்களா, அவனுடைய காலத்தில் அந்த நியாயாதிபதிகள் எழுதினாங்க. எத்தனை அதிகாரம் வரைக்கும்? 30 அதிகாரம் வரைக்கும்.
29 அதிகாரம் இருக்கும். 30வது அதிகாரம் வந்து அவங்க எழுதல, ஒரு ஆள் ஆகூர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆள் எழுதினான். அவன் எதுக்கு எழுதினான்னு தெரியாது. சாலமோனுடைய தீர்க்க அந்த வசனங்களா நீதிமொழிகளா என்னன்னு தெரியாது. ஆனா தேவன் மிருகங்களை எவ்வளவு ஞானமா உண்டாக்கினார், மிருகங்கிட்ட இருந்து நம்ம எப்படி கத்துக்கலாம், ஆண்டவர் மிருகத்தை படைச்சதான அந்த தன்மைகள் அப்படி சொல்லி 30வது அதிகாரத்தில் எழுதினார். 31வது அதிகாரம் வந்து ஒரு ராஜாவுக்கு, அந்த ராஜாவுக்கு அவனுடைய தாய் எழுதுனது. இப்ப படிங்க 24வது அதிகாரம் 25வது அதிகாரம் 1 நீதிமொழிகள் 25:1. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் எழுதின சாலமோனுடைய நீதிமொழி. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியேலுடைய காலத்துல அவங்களுடைய ஜனங்கள் சாலமோனுடைய எழுதி வச்சதை எடுத்து எழுதினாங்க. சாலமோன் எழுதி வச்சதை எடுத்து எழுதினாங்க. அப்ப இந்த நீதிமொழிகள்லாம் சாலமோன் டைரக்டா எழுதல. சாலமோன் 24 அதிகாரம் வரைக்கும் தான் எழுதினான். இப்ப 25வது அதிகாரத்துல இது யார் எழுதுனது? சாலமோனுடைய தீர்க்கதரிசிகளை இவங்க தான் எடுத்து எழுதினாங்க. இப்போ 30வது அதிகாரம் 1 வாசிங்க. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து யாக்கேயின் குமாரன் ஆகூர். இந்த ஆகூர் இந்த அதிகாரத்தை முழுசா எழுதினான். இந்த அதிகாரத்தை முழுசா எழுதினான். இதுல தான் சிங்கம், எறும்பு, சிலந்தி, கழுகு, கரடி இப்படிப்பட்டதான சில மிருகங்களை விசேஷமான அதுங்களுக்கு என்ன தன்மை இருக்குது, எப்படிப்பட்டதான காரியம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து தேவனுடைய ஞானமும் அவருடைய கிரிகையும் அவருடைய விசேஷமும் அவருடைய மகிமையை குறித்து எழுதணும். அவருடைய விசேஷமும் அவருடைய மகிமையை குறித்து எழுதணும். அப்புறம் 31வது அதிகாரம், இது வந்து ஒரு ராஜா, அவன் பேர் என்ன? ஒரு ராஜாவுக்கு அவனுடைய தாய் போதிக்கிறதான வசனங்கள். இவ என்ன போதித்தா? அதுல 30வது வசனத்துல இருந்து நீங்க அப்படியே படிச்சுட்டு போனா குணசாலியான ஸ்திரீ அப்படி சொல்லி வரும். அப்போ தன் மகன் விவாகம் ஆகல, தன் மகனுக்கு இன்னும் விவாகம் ஆகல, விவாகத்துக்காக பொண்ணை தேடிட்டு இருக்கிறான். அப்போ விவாகத்துக்காக பொண்ணை தேடிட்டு இருக்கிறதான அவனுக்கு தன் தாய் சொல்லி கொடுக்கிறதான காரியம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப விசேஷமானது. அவள் சொல்றா, நீ எங்கேயோ போய் ஒரு பொண்ணை பாத்துறாத, அழகு மேல விழுந்துடாத, அழகும் சௌந்தரியமும் வீணு, அது உன்னை வஞ்சிச்சு ஏமாத்திட்டு ஒரு நாளைக்கு எவன் கூடயாவது ஓடிடும், அதனால அந்த பக்கம் போயிடாதே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடி. அப்ப குணசாலியான ஸ்திரீனா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்துவான், கடைசி வரைக்கும் வச்சு உன்னை கஞ்சி ஊத்துவா, எல்லா காரியத்தையும் உன்னை மேன்மைப்படுத்தி பாதுகாப்பா, உன்னை ஆதரிப்பா, உனக்கு அவள் தாயாயிருப்பா, அவள் உனக்கு தாசியாயிருப்பா, அவள் உனக்கு மந்திரியாயிருப்பா. இதெல்லாம் வந்து இந்துவுடைய காரியங்களை சொல்லியிருக்குது. ஒரு மனைவி வித்தியாசமான 9 விதமான காரியங்கள்ல இருப்பாங்களா, சகோதரியாம இருப்பாங்க, அவங்க நமக்கு ஆலோசனையா காரணங்களா மந்திரியா இருப்பாங்க, அவர்கள் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற தாசியா இருப்பாங்க, அவர்கள் நமக்கு போஷிக்கிறதான தாயா இருப்பாங்க, அரவணைக்கிறது போல இருப்பாங்க. வித்தியாசமா சொல்லியிருக்கு. அத்தனை சுபாவங்களும் அவங்களுக்கு இருக்குமா. அதனால சொல்றாங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கணும் விலையேறப்பட்டது, முத்துக்களை பார்க்கணும் விலையேறப்பட்டது. இரவுல கூட அவன் தூங்க மாட்டான், வியாபார கப்பலை போல சுத்திக்கிட்டு கிடப்பா, அவளுடைய கை கதிர்களை பிடிக்கும், சோம்பேறின் அப்பத்தை சாப்பிட மாட்டா, வேலைக்காரங்களை வச்சுட்டு சோறு செய், அம்மாவை சோறு செய், அப்பாவை சோறு செய், மாமனாரை சோறு செய், மாமியாரை சோறு செய், இதெல்லாம் சொல்ல மாட்டான். அவளே செய்து மற்றவங்களுக்கு கொடுப்பா, தன் வீட்டு வேலைக்காரங்களுக்கு படி அளப்பா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் கைகள் ராட்டனத்தை பிடிக்கும், அவளே தன்னுடைய வஸ்திரங்களை நெய்வாளாம், தனக்கு உண்டார வஸ்திரங்கள் அவளே நெய்வாள். அது அந்த காலத்துல இருந்துச்சு. இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் அந்த நீதிமொழிகளை சொல்லிட்டு வராங்க. அப்ப இந்த இதுல கூட வந்து பிரசங்கில சாலமோன் எழுதினா கூட, ஆனா இந்த காரியங்கள் அவன் எழுதினானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்காம அவன் விட்டுட்டான் காரியங்கள். ஆண்டவர் அவனுக்கு மோசே கிட்ட பிரமாணத்தை சொல்லிட்டு வரும்போது 3 காரியங்களை ராஜா வெறுக்கணும் அப்படின்னு சொன்னார். 3 காரியங்களை ராஜா எடுக்கக்கூடாது. அந்த 3 காரியங்களையும் இவன் செய்தான். அந்த 3 காரியங்களையும் இவன் செய்து விழுந்து போனான். பிரியமானவர்களே, அந்த காரியத்தை உங்களுக்கு லைட் கேட்டா சொல்றேன். நான்
அந்த மாதிரி காரியங்களும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி காரியங்களும் கூட நமக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் அவன் விசுவாச பட்டியலில் வரல. அவனுடைய நிலவரம் கடைசியில் என்ன ஆச்சுன்னே தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நம்ம வேதத்தில் இல்லாமல் போயிடக்கூடாது, கர்த்தருடைய மனதிலும் இல்லாமல் போயிடக்கூடாது. கர்த்தருடைய மனதிலும் இல்லாமல் போயிடாது. இவன்லாம் வேதத்தை வாசித்திருப்பான், பெரிய ஞானி தான். ஆனால் எதெல்லாம் தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் இவன் செஞ்சான். அதெல்லாம் இவன் செஞ்சான். என்னென்ன செஞ்சான்? ஆண்டவர் இவன் மோசைக்கிட்ட சொன்னாரு. உபாகமம் 17வது அதிகாரம் 14 to 20 வரைக்கும் வாசிங்க. 14வது வசனம் வாசிங்க. உபாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பதையானா உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். தேவன் தெரிந்து கொள்ளுகிறவனே ராஜாவாய் கடவாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம இடத்துக்கு வருவோம். தேவன் தெரிந்து கொள்ளவன் யாரு? ஒருத்தன் சவுல். அதுக்கப்புறம் தாவீது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யூதா வம்சத்துல தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான அவங்களுடைய வம்சத்திலே தான் வந்துருந்தாங்க. இஸ்ரவேல்ல அது கொஞ்சம் மாறி போச்சு. இஸ்ரவேல்ல அது கொஞ்சம் மாறி போச்சு. ஒரு சிலரை மட்டும் தேவன் தெரிந்து கொண்டார். அது யாரு? ஏகுவுடைய பிள்ளைங்க, இந்த மாதிரி ஆட்களை சில பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா அந்த ராஜ்யங்கள் பிரிஞ்ச அப்புறமா எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளலை. இதுல 19 ராஜாக்கள் வந்தாங்க, அதுல 18 ராஜாக்கள் வந்தாங்க. ஆனா யூதா கோத்திரத்துல வந்த அத்தனை பேருமே தாவீதுடைய வம்சத்துல வந்ததுனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனா அதுலயும் மோசமானவங்களாம் இருக்காங்க. மோசமானவங்களாம் விழுந்து போன ராஜாக்கள் இருக்காங்க. இப்போ நாமளும் இந்த லிஸ்ட்ல வருவோம். ராஜா லிஸ்ட்ல தான், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா லிஸ்ட்ல. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் நம்மள அபிஷேகம் பண்ணினார். என்ன அபிஷேகம் பண்ணினார்? ரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணி நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளுமா மாற்றினார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாகும். இப்ப நம்மளாம் யாரு? எல்லாமே ராஜாக்கள், எல்லாமே ராஜாக்கள், எல்லாமே ஆசாரியர்கள் தான். அப்போ அந்த காலத்துல ராஜா ஒருத்தன் தான். இப்போ எல்லாரையும் ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார். யாரை ஆளுகை செய்வோம் நம்ம? அப்போ எல்லாரும் ராஜாவானா யாரை ஆளுகை செய்வோம்? இந்த உலகத்துல கிரிகை செய்கிறதான வல்லமையை ஆளுகை செய்து அடக்கி வைக்கிறது தான் நம்முடைய வேலை. மனுஷர்களை ஆளுகை செய்யறது இல்லை. இந்த உலகத்துல மறைந்திருந்து நம்மளை தாக்குறதான சத்துருக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளை ஆக்கிரமிக்க வருவாங்க. இப்போ ஒரு இடத்த ஆக்கிரமிக்க வர்றாங்க அப்படின்னாக்கா அடுத்தவங்க தான் வருவாங்க, சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சொந்தம் இல்லாத ஒருத்தன் வந்து அதை ஆக்கிரமிக்க வரான். அப்படித்தான் சத்துரு நம்ம கிட்ட வந்து நன்மையானவர்களை ஆக்கிரமிக்க வரான். ஆகவே அவங்களை ஆளுகை செய்து அடக்கி ஒடுக்கி அவங்கள நிர்மூலமாக்கி நாசம் பண்றதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்படி இருக்கிற ராஜாக்கள் ஆகிய நாம என்னெல்லாம் செய்யக்கூடாது? இப்போ உபாகமத்துக்கு வாங்க. 15வது வசனம். இல்ல 16வது வசனம். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இவன் அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, குதிரைகளோ ரதங்களோ சம்பாதிக்க கூடாது. இப்படிப்பட்டவன் எகிப்துக்கு மறுபடியும் போகக்கூடாது, எகிப்துக்கு மறுபடியும் போகக்கூடாது. ஆனா இந்த சாலமோன் அதை செய்தான், இந்த வார்த்தைக்கு மாறா செய்தான். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 28, 29 வாசிங்க. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் குதிரைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் குதிரைகளை ஒப்பந்த விலைக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரத்தின விலையும் 600 வெள்ளிக்காசும், ஒவ்வொரு குதிரையின் விலையும் 180 வெள்ளிக்காசுமா இருந்தது. இப்போ இவன் குதிரைகளை போய் எகிப்துக்கு, ஆண்டவர் என்ன சொன்னார்? குதிரைகள் மேல் பிரிய வைக்காது.
ஏன்னா அவர்கள் விழுந்தார்கள், அவர்கள் மேன்மை பாராட்டி விழுந்தார்கள். இந்த குதிரைகள் மேல் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அவர்கள் குதிரைகளை மேன்மை பாராட்டி ரதங்களை மேன்மை பாராட்டி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அப்போ மேன்மை பாராட்டுகிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துடும். குதிரைகள் நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த மேன்மை பாராட்டுகிறதுன்னு என்ன, இப்போ நான் இங்க வரும்போது ஒன்றும் இல்லைன்னு வைங்க, ஒன்றும் இல்லை, இந்த பில்டிங் வண்டி தான் இருந்துச்சு, நான் அதை அடிச்சு கட்டினேன், அதை கட்டினேன், வீடு கட்டினேன், பாத்ரூம் கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன். அப்போ நான் மருவங்க போகிறவங்கலாம் இதை நான் தான் கட்டினேன், இதை நான் தான் கட்டினேன், இது என்னால் தான் கட்டினேன், இதை தான் நான் கட்டினேன், பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா குதிரையை நான் வாங்கிட்டு இருக்கிறேன், குதிரையை வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அது நடக்குதோ இது நடக்குதோ, நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் நான் தான் சொல்லப்பேன் நான் தான் சொல்லப்பேன் நான் தான் சொல்லப்பேன் மேன்மை பாராட்டினா குதிரைகளை வாங்கிட்டேன். நீ என்ன செய்யற? குதிரைகளை வாங்கிட்டேன். அப்ப அதெல்லாம் நம்ம செய்யும் போது நாம் விழுந்து போயிடும். எடுத்தீங்களா? நீ சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மேன்மை வரக்கூடாது அப்படி சொல்றதுக்கு தான் ஆண்டவர் குதிரை கட்ட போவாத அப்படி சொன்னார். குதிரை கட்ட போவாத, நீ என் பணத்தை செலவு பண்ண, இது உன் பணமா? இல்லையே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடையது. இது நான் பண்ற அத்தனையும் கர்த்தருடைய பொருள். நான் சும்மா ஒரு ஒர்க்கிங் ஆள், அவ்வளவுதான். ஒரு கண்காணிப்பா தான் என்னை வச்சிருக்காரே தவிர இதை செய்தது எதுக்குமே எனக்கு அதிகாரம் கிடையாது. இது என்னுடையதுன்னு அதிகாரம் செலுத்த முடியாது. நான் தேவனுக்கு செய்தேன். நான் யாருக்கு செய்த? தேவனுக்கு செய்தேன். தேவனுக்கு செய்ததை நான் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அது எந்தன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த காரியத்தை நோக்காது. அதே போல தேவ சமூகத்துக்காக யாராவது ஏதாவது கொடுத்தாலும் கூட என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் இந்த மேன்மை பாராட்டவே கூடாது. நீ குதிரையை வாங்குற, எகிப்துக்குள்ள போற, அந்த உலகத்தார் தான் என்ன தெரியுமா செய்வாங்க? கொடுத்துட்டு நான் இவ்வளவு கொடுத்தேன், கல்வெட்டுல எழுது, அதுல எழுது, இதுல எழுதுன்னு எழுதி வைப்பாங்க. எல்லாம் பாருங்க கோவில்ல, இன்னும் அண்ணார் இவ்வளவு கொடுத்தாரு, இவ்வளவு கொடுத்தாரு, இவ்வளவு கொடுத்தாரு. அதான் என்ன? எகிப்து. அவங்களுக்கு தான் அந்த குதிரை மேன்மை பாராட்டு. நமக்கு இருக்கக்கூடாது. அவர்களோ ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் விழுந்தார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யாரு முறிந்து விழுது? மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுவாங்க. இப்ப நீங்க இந்த சபையில பழைய விசுவாசிகளா இருக்கலாம். நீங்க ஆரம்பத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த சபை வந்துருச்சுப்பா, அந்த சபையில இருந்தீங்க, பழைய சபையில. அப்ப நீங்க ஆரம்பத்துல வந்துருப்பீங்க, ஒரு வசதியே இருக்காது, உங்களுக்கு கஞ்சி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் காப்பி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ தண்ணி வசதி இல்லை, அந்த வசதி இல்லை, இந்த வசதியில கேள்விப்பட்டோம். தண்ணி குடமா போய் அந்த ஆத்துல இறங்கி எடுத்துருப்பீங்க. ஏதாவது கன்வென்ஷன் வரும்போது காடெல்லாம் சேர்த்து பிச்சு எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து சுத்தம் பண்ணி பெருக்கி தண்ணியை தெளிச்சு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த கோவிலில் வந்து விழுந்து கடந்து அதை தொட இதை கிளீன் பண்ணு, இதை கிளீன் பண்ணு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பாடுபட்டிருப்பீங்க. இதெல்லாம் பட்டா கூட கர்த்தருக்கு நான் அதை செய்தேன்ற எண்ணம் இருக்குதா? இல்லைன்னா நாங்கள் இப்படியெல்லாம் பாடுபட்டோம் தெரியுமா, அந்த சபையில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா, இப்படியெல்லாம் தண்ணி அள்ளி ஊற்றுவோம் தெரியுமா, இப்படியெல்லாம் நாங்கள் வேதனைப்படுவோம் தெரியுமா, இங்கே காலையில் வந்தோம்னா அடுத்த நாள் கழிச்சு தான் போவோம் தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்றதான ஆட்கள் தான் முறிந்து விழுந்துருவாங்க. ஒரு விஷயம் கூட பேசக்கூடாது. நீ செய்ததான எந்த காரியத்தையும் மேன்மை பாராட்டிடவே கூடாது, மேன்மை பேசவே கூடாது. நீ 1000 செய்தாலும் உலகத்தாருக்கும் ஜனங்களுக்கும் அது மறைந்திருக்கணும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ உனக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவர் அந்த 4ஆம் புஸ்தகத்தை அகாசுவர் எடுத்து பார்த்தது போல நீ முரதக்காயா இருந்தா உன் நன்மை மறைந்தே இருக்கும். ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்தனா இவங்க இவ்வளவு காரியம் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவோம், ஜனங்கள் சொல்லுவாங்க, தூதர்கள் சொல்லுவாங்க, ஒன்றும் செய்யல, இதோ மீட்பின் கிரயத்தை நான் கண்டுபிடித்தேன். அந்த சமாசி பண்ணுகிறதான தூதன் சொல்லுவானா, மீட்பின் கிரயத்தை நான் கண்டுபிடித்தேன், ஆண்டவரே அவன் செய்ததான காரியத்துக்கு எதுவுமே செய்யல, இதோ கண்டுபிடிச்சிட்டு அவன் இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கான் அப்படின்னு தேவதூதன் தான் சொல்லணும். யோபுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் சமாசி 1000 ஒருவன் சமாசி பண்ணுகிற தூதன் 1000
படி படி படி. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். எந்த டைம்ல படுகொலியில் அவன் இறங்க போறான், நரகத்துக்கு அவன் போறான், அதே மாதிரி தூக்குல முருங்கைக்காயை மாட்ட போறாங்க, சாக போற நேரம் தான். இந்த மாதிரி நேரத்துல தான் கர்த்தர் உன் நன்மையை தேடுவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷனுக்கு எண்டு காலம் வரும், சாவு காலம் வரும், அவனுடைய முடிவு காலம் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற நேரத்துல இவனுக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு அப்பதான் தேடுவான். இந்த 2 வசனத்திலையும் பாருங்க, அவங்களுடைய பாதாள குழியில இறங்கும் போது இங்க முருங்கைக்காயை தூக்கி மாற்ற நேரத்துல அங்க அங்க வேதத்தை தேடுறாங்க. அவங்க செய்த எதனா நன்மை இருக்கா பாக்குறாங்க, அந்த நன்மைக்கு எதனா. அப்ப சமாசி பண்ணுகிறதான தூதன் அவனுக்கு அனுசாரியா இருப்பான் ஆகில் அப்படி சொல்லியிருக்கிறான். அந்த அனுசாரியா இருப்பான் ஆகில் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? நான் கண்டுபிடித்தேன் அப்படி சொல்றானே, அவன் செய்ததான எந்த பிரச்சனை எந்த காரியத்துக்கும் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாங்க அந்த சபைக்கு. ஒரு ஆள்கிட்ட கூட மூச்சு விட மாட்டாங்க, ஒரு ஆள்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. அவங்க எந்த காரியத்தை கொடுத்தாலும் இதை நான் கொடுத்தேன்னு வெளியரங்கமா அவங்க சொல்லவே. மத்தேயு 6வது அதிகாரத்துல அங்க சொல்லி கொடுத்தீங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்த போது தார ஊதாதீங்க, கொடுத்துட்டு என்ன செய்யாதீங்க, தார ஊதிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்டு பூம் 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 பூன்னு ஊதிட்டு இருப்பாங்க. நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன். தார ஊதி வையாது ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உனக்கு அந்த புஸ்தகத்துல பேர் இருக்காது. இதோட முடிஞ்சிடும். 6வது அதிகாரம் 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது. எங்க செய்யறாங்களா? ஆலயத்திலையும் வீதியிலையும் தான் செய்யறாங்க. அப்ப ஆலயத்திலும் வீதியிலன்னா அந்த தர்மம் இங்கன்னு சொல்றதுன்னா பிச்சை போடுறதுல பவுலே சொல்றாரு, தர்ம பணத்தை நான் அவங்ககிட்ட கொடுத்து விடுறேன் தர்ம பணத்தை அப்படின்னாக்கா கோவில்களுக்கு சபைகளுக்கு செய்ய வேண்டியதான காரியத்துக்காக கொடுக்கப்படுற பணம். இது காணிக்க கிடையாது, மனப்பூர்வமா செலுத்தப்படுறதான காணிக்கை. தேவனுக்கு செலுத்துறது தசம பாகம். அதை இவன் தர்ம பணம் சொல்ல மாட்டான். ஆனா சபை கட்டுறதுக்கோ அது கட்டுறதுக்கோ முன்னேற்றம் உண்டாக்குறதுக்கோ கொடுக்கப்படுறதான எல்லா பொருளும் தர்ம பணத்துக்குள்ள சேரும். இதைத்தான் நான் அன்று கொடுத்து விடுறேன், இதை கொடுத்து விடுறேன், நீங்க மிகுந்த தரித்திரரா இருந்தா கூட அதிகமாகி கொடுத்தீங்க, உங்களை குறிச்சு நான் மெச்சுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த மாதிரி செய்து அப்புறமா நீ என்ன செய்யக்கூடாதான், ஆலயத்துல தார ஊதக்கூடாது, ரோட்ல போய் தார ஊதக்கூடாது. நான் கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன், நான் தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் இதனால தான் இதை கட்டினாங்க அதை கட்டினாங்க இதை கட்டினாங்க அப்படி சொல்லிட்டோம்னா நீங்கள் என்ன செய்றீங்க, மேன்மை பாராட்டுறீங்க. அப்ப மேன்மை பாராட்டியாச்சுனாவே உன்னுடைய சாவு காலத்துல அல்லது உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் டைம்ல உன்னை எதையும் பார்க்க முடியாம போயிடும். ஏன்னா எழுதி வச்சுட்டு அழிஞ்சு போச்சு. நம்ம இங்க ஊதிட்டோமே, கர்த்தர்கிட்ட இருந்து எந்த பலனும் கிடைக்காது. அது கீழே படிமா, மத்தேயுடைய புஸ்தகம் இப்ப படிச்சு அது கீழே படி. தாரை ஊதிவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயே அவங்க பலன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாம் பாராட்டாங்க, அப்படியே நீங்களும் செஞ்சீங்க பரவாயில்லையே, இவ்வளோ மனசுல இருக்க உங்களுக்கு இவ்வளவு தாராள மனசு இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு தாராள மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பலன் இதோட முடியும். அப்புறம் பெருமை நம்மளுக்கு என்னை பாராட்டிட்டாங்க என்னை பாராட்டிட்டாங்க என்னை பாராட்டிட்டாங்க, இந்த பெருமை வந்துடும் நம்மளுக்கு. அதுதான் பலனா உனக்கு முடிஞ்சிடும். தேவனிடத்துல இருந்து உனக்கு பலன் வராது. அது கீழே படிமா. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அது என்னது இடது கை? வலது கை செய்யறத இடது கை அறியாமல் இருக்க கடவுது அப்படி சொல்றாங்களா? அது எந்த இடது கை? உன் கையவா? இந்த கை கொடுக்கும்போது இந்த கை பார்க்க கூடாதுன்றாரா? இல்ல, வலது கைன்னு சொல்றது நீ, இடது கைன்னு சொல்றது உன் மனைவி. நீ தேவனுக்கு செய்யும் போது உன் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, உன் தாய் தகப்பனு கூட தெரியக்கூடாது, உன் வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ அப்படிதான் ரகசியமா செய்யணும். அதனாலதான் இந்த இடத்துல உன் வலது கை செய்யறது உன் இடது கைக்கு தெரியக்கூடாது. இப்போ ஒருத்தன் அப்படி செஞ்சான். யார் செஞ்சா? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் அதுல வருது பார்த்தீங்களா, அந்த அனானியா சபீரா. இப்போ புருஷன் நிலத்தெல்லாம் வித்தான், ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் கொடுத்த உடனே 2 பேரும் மனைவியும் பொண்டாட்டியும் தான் புருஷன் தான் பேசிக்கிறாங்க. கடவுள் கொடுக்கணும் கடவுள் கொடுக்கணும் கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ பணம் கையில விற்கும் போது அவங்களுக்கு தெரியல, ஆண்டவருக்காகத்தான் வித்துட்டாங்க. வித்து கையில எடுத்த உடனே மனைவி பார்க்குறோம், இவ்வளவு பணத்தை கொண்டு கொடுக்குறீங்க, இவ்வளவு பணமா, கொஞ்சம் எடுத்து வச்சுங்க கொஞ்சம் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லி மனைவி அறிய அப்படி சொன்ன அர்த்தம். மனைவி சொல்லி தான் எடுத்து வச்சான்.
மனைவி அறிய ஒரு பங்கை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொடுத்தான். பேதுரு கேட்கிறான், இது விற்க முன்ன உன் நிலம் தானே, நான் கேட்கலையே, எனக்கு எந்த கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி கேட்கலையே. கடவுளுக்கு கொடுக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணதுல நீ ₹1 எடுத்தா கூட செத்துருவேன். நல்லா கவனிங்க. இப்ப ₹100 நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க, இல்ல 1 கிலோ அரிசி கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க, சீனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அதுல ஒரு கையில எடுத்து வச்சுக்கிட்டோமே, கொடுக்க தானே போறோம், இவ்வளவு கொடுக்குறோம், ஒரு கை அள்ளு அப்படின்னு சொல்லி அள்ளி வச்சுக்காதே, நீ செத்தே நடக்கும். மனைவி அறிய ஒரு பங்கு தான் இவங்க எடுத்து வச்சாங்க. அப்ப ₹100 நீ ₹10 எடுத்தாலும் சரி, ₹1 எடுத்தாலும் சரி, அதுல ஒரு பைசா எடுத்தாலும் சரி, காலி. கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அவன் கொடுத்தும் செத்து போயிட்டான், கொடுத்தும் செத்து போயிட்டான். இப்ப இது தெரியாம மனைவி ஓடிடுறான், ஓடிடுறான். அவன் வரத்துக்குள்ள புருஷன் ரொம்ப அடக்கம் பண்ணிட்டாங்க. வந்து தேடுறான், புருஷன் காணிக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, நிறைய பணம் எல்லாம் மெச்சிக்குவாங்க, ஒரே குஜாலமா இருக்கும். சபை முழுத உடனே நம்ம போன உடனே நம்மளை போய் அப்படியே வச்சு வாங்க 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 அண்ணானியா மனைவியா சபிராலே வாங்க வாங்க, உங்க புருஷன் இப்பதான் கொண்டு வந்து நிறைய கொட்டி போயிருக்கிறாரு, வாங்க வாங்க நீங்களும் உட்காருங்க, மேன்படுத்து, காப்பி கொடு காப்பி கொடு, கப்பலை கொடு கப்பலை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்து பார்த்தா புருஷனை தேர்தா காணும். புருஷாங்க ஏமா சபீரால வா தாயி, எவளுக்கு வித்தீங்க? இவளுக்கு தானே வித்தீங்க. ஆமா, உன் புருஷனோடு நீயும் ஒருமனப்பட்டது என்ன? உன் புருஷனை தூக்கிட்டு போனவங்க வராங்க. எங்க தூக்கிட்டு போறாங்க? அவன் செத்துட்டான். அப்படி செத்துட்டான். அவன் செத்தவன்னையும் இவனுக்கு சாவு வந்துச்சு, நல்லா எப்படி செத்துருப்பாவோ யோசித்து பாருங்க. அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அம்மா அப்படின்னா செத்துட்டான். திடீர்னு சில பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது பாத்தீங்களா? கொஞ்சம் பலவீனம் வீக்கா இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி அப்படி நின்றோம், கண்ணுகள்லாம் நட்டுட்டு போயிடும். அதனால வாங்க, அவங்க உங்களை பார்க்கணும்னு இருக்காங்க, என்னாச்சு அவங்களுக்கு உடம்பு இல்லை, படுத்துட்டு கிடக்குறாங்க, உங்களை பார்க்கணுமா, சீரியஸா இருக்கிறாங்க, அது இருக்காங்க, இது செத்துறான்னு சொல்லவே மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து வர வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? கேட்ட உடனே அதிர்ச்சியில செத்துட்டாங்களா இவங்களும், அதனால சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தை அவன் சொன்ன உடனே உன் புருஷனை தூக்கிட்டு போனவங்க வராங்க. அப்படி எங்க தூக்கிட்டு போறாங்க? அவனை அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அடக்கமா? இவளையும் அடக்கம் தான் கொண்டு போறாங்க, அடக்கம் பண்றது. பிரியமானவர்களே, சாதாரணமான அற்பமான விஷயம், சாதாரணமான அற்பமான விஷயத்துக்கு 2 பேர் சேர்த்து போயிடும். அதை விற்காம அவன் வீட்லயே வச்சு இருந்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன் ஆண்டவருக்கு இப்படி பண்ணிட்டு இந்த கெதி ஆனாங்கன்னு தெரியாது. சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம் இருந்துச்சு, எல்லாம் பயந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அகோரமான காரியங்களுக்கு, கொடூரமான காரியங்கள். ஆகவே நாம் குதிரைகள் மேன்மை பாராட்டக்கூடாது, குதிரைகள் மேல் நாம் என்ன செய்யக்கூடாது? எகிப்துக்கு திரும்பக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில கூட வந்துருக்கும். ஆனா சாலமோன் பண்ணிட்டான். இது வரைக்கும் சொல்றாங்க பார்த்தீங்களா, சாலமோன் கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம். அது வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த காரியங்கள் வந்துட்டே இருந்துச்சாமா. அதை பண்ணா, இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, பயங்கரமா கட்டினா, யாரும் சொல்லக்கூடாத அளவுக்கு நான் கட்டணும், 2 தூணவை அப்படின்னு சொல்லி தூணை நிக்க வச்சு பேரை வச்சுட்டான். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு காரியமும் கட்டிட்டான். தேவாலயத்துக்கு எதிர்க்கோ தங்கம், ஏன தங்கத்திலேயே ஒரு அரண்மனை கட்டினானா, ஏன தங்கத்திலேயே ஒரு அரண்மனை கட்டினான். அவனுக்கு இருந்ததான சொத்து ஆஸ்தியெல்லாம் சாதாரணமானதல்ல, பயங்கரமா இருந்துச்சு. இப்படிப்பட்டதான காரியத்தை கட்டி மேன்மை பாராட்டினான். அதனால்தான் ஊர் ஜனமே சாலமோனை பார்க்க போனாங்க. சேபாவின் ராஜஸ்திரி அதை கேள்விப்பட்டு அவ வந்தான், பயங்கரமா பண்றான் நாமே அப்படின்னு சொல்லி. நம்முடைய கீர்த்தி வெகு தூரம் பரவுது அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். மனுஷனுடைய புகழ்ச்சி அவனுக்கு கண்ணி. நீதிமொழிகளை படிச்சிருக்கீங்களே, மனுஷனுடைய புகழ்ச்சி அவனுக்கு கண்ணி. யார் நம்மளை அதிகமா புகழ்றாங்களோ நம்மளுக்கு கண்ணி மாட்டுறாங்க, வலை, நம்ம வலையில சிக்கிறோம். யார் நம்மளை அதிகமா திட்டுறாங்களோ சந்தோஷம். யாரெல்லாம் கட்டலாம் நம்ம நிந்த வாங்குறோமோ சந்தோஷம். யாரெல்லாம் நம்மளை உபத்திரப்படுத்துறாங்களோ சந்தோஷம். ஐயோ நீங்க நல்லவங்க, உங்களை மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் இல்லை, உங்களை மாதிரி ஊழியக்காரங்கள் இல்லை, உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை, உங்களை மாதிரி பெரிய ஆள் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா கண்ணி வச்சுட்டாங்க, நம்மளே மாட்டிக்கிட்டோம், பெருமையில விழுந்து போயிடும், பெருமையில விழுந்து போயிடும். எடுத்தீங்களாமா? 29-25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வடிவைக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்ல, மனுஷனை புகழ்கிறது. மனுஷனுடைய புகழ்ச்சி அவனுக்கு கண்ணி அப்படி சொல்லி. அப்ப புகழ்ச்சி நம்மளுக்கு கண்ணி.
நம்மளை புகழக்கூடாது, நம்மளை என்ன செய்யக்கூடாது, புகழ்ச்சியை நம்ம எதிர்பார்க்க கூடாது, புகழ்ச்சியை நம்ம தேடக்கூடாது. அப்போ எதையாவது ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டோம்னா நம்மளை யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களா, யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களா, அப்படி ஒரு தவிப்பு வரும். முன்னாலாம் பிரசங்கம் பண்ண முடியும்லையும் யாராவது வந்து பிரதர் சூப்பராக பிரசங்கிச்சுங்க, நான் இன்னும் ஆண்டு சமூகத்தில் இருந்து எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல தோணும் எனக்கு. யாருனாலும் சொல்ல மாட்டாங்களா, சூப்பராக இருந்துச்சு பிரசங்கம், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இறுதியில். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது முறிஞ்சு விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்ன காரியங்கள் பண்ணாலும் அந்த புகழ்ச்சி ஒன்று எதிர்பார்க்காதது உன்னுடையதல்ல, அது உன்னுடையது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை தான் நீ பேசணும். நம்ம வார்த்தையா இது பேசணும்னு பாராட்ட நம்ம எடுத்துக்கிறதுக்கு. அப்ப ஏரோது எப்படி செத்துருப்பான்னு சொல்லுங்க, ஏரோது எப்படி செத்துருப்பான்? இப்ப ஏரோது பிரசங்கம் பண்ணிட்டான், எல்லாரும் ஏறுதுக்கிட்டோன்னு சொல்றாங்க. ஏரோது ராஜாவே, தேவனுடைய வார்த்தை உங்க வாயிலிருந்து அப்படியா? நைட்டெல்லாம் உட்காந்து முழங்கால, நைட்டெல்லாம் முழங்கால உட்காந்து, நைட்டெல்லாம் கையை தூக்கி ஜெபம் பண்ண. அதனால தான் கர்த்தர் வார்த்தை கண்டார், ஒரே அடி கொடுத்தாரு. நான் பேசணும், என் மூலையில வந்துச்சு அப்படி சொல்லியிருப்பான். கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் அவன் மகிமையை தனக்கு ஏற்றுக்கொண்டான். இது என்னுடைய வார்த்தை தான் பார், கடவுள் பேசுற மாதிரி நான் பேசணும் பார் அப்படி சொல்லியிருப்பான். கடவுள் பேசுற மாதிரி பேசியிருப்பான் பார், அந்த கதியில தான் அவன் விழுந்துப்பான். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் வந்தாலும் கர்த்தர் தந்தது, இது என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல. என் சொந்த வார்த்தையா இருந்தா தான் நம்ம மேன்மை பாராட்டணும். கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடினால கர்த்தருக்குரியது, அந்த மகிமை கர்த்தருக்கு தான் செய்யும், அந்த மகிமை கர்த்தருக்கு தான். யாரு பாராட்டினாலும் அது கர்த்தர்கிட்ட போயிடும். ஆகவே மனுஷனுடைய புகழ்ச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. இரண்டாவது, நாம் மேன்மை பாராட்டுறதான அனுபவம் இருக்கக்கூடாது, மேன்மை பாராட்டுற அனுபவம் இருக்கக்கூடாது. இவனுடைய வாழ்க்கையில இந்த குதிரைகளை வேண்டாம் அப்படி சொன்னா கூட என்ன பண்ணிட்டான், அங்க போயிட்டான். 17வது வசனம், உபாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியா பெருக பண்ணவும் வேண்டாம். இரண்டாவது ஒரு காரியம் சொன்னாரு, ஒரு ராஜா அநேக ஸ்திரியை படைக்க கூடாது, ஏன்னா அவனுடைய இருதயம் பின்வாங்கி போயிடும். ஆனா சாலமோன் அநேக ஸ்திரியை படைச்சான். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் இல்ல 3வது வசனம் வாசி. அவனுக்கு பிரபுக்களுமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிமை போக பண்ணினார். ஆண்டவர் சொன்னது அப்படியே நடக்குது பார்த்தீங்களா? அநேக ஸ்திரீ அவன் படைக்க வேண்டாம், அப்படி படைத்தால் அந்த ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழிக்கு போக பண்ணுவார்கள். இவன் படைத்தான், இவனுடைய இருதயத்தை வழிக்கு போக பண்ணிட்டாங்க அவங்க. தேவன் சொன்ன காரியம், இவன் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு கவிதைகள் எழுதினான், 3000 கவிதைகளுக்கு மேல எழுதியிருக்கான். இவ்வளவு கவிதைகள் எழுதின இவன் கடைசியில பாருங்க அடிமுட்டால் பண்ணாது பண்ணிட்டான். இப்ப இவன் இருதயத்தை வழிக்கு போக பண்ணிட்டான். தேவன் சொன்னதை இவன் செய்தான். செய்யக்கூடாது அப்படி சொல்றதான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, செய்யுன்னு சொல்ற காரியத்தை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது, அதை செய்யும். சவுல் 2 காரியத்தையும் மிஸ் பண்ணிட்டான். செய்யுன்னு சொன்ன காரியத்தை செய்யாம விட்டுட்டான், செய்யாதேன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டான். அதனால தான் அவன் ராஜ்யபாரம் அவனுக்கு போயிடுச்சு. ஆகவே இந்த அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. இந்த சாலமோன் இப்படி செய்தான், அநேக ஸ்திரியை படைத்தான் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? இந்த அநேக ஸ்திரீகள் அப்படி சொல்றது இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு? தாவீது சொல்றான், என் முந்தின காரியத்திலும் எனக்கு அடுத்த காரியத்திலும் நான் தலை போட மாட்டேன். என் தாயின் வயிற்றில் நான் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். எனக்கு மிஞ்சின காரியத்தை நான் பேச மாட்டேன், என் மிஞ்சின காரியத்தை நான் தலை போட மாட்டேன் அப்படி சொல்றான் பார்த்தீங்களா? இதுதான் அந்த அநேக ஸ்திரியை படைக்கிறதான ஒரு அனுபவம். நாம கண்டதெல்லாம் போய் தலையை விட்டுறக்கூடாது, எல்லா காரியத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நம்முடைய இருதயம் அது நிமித்தம் வழிகி போயிடும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய பக்தி வேறக்கமான காரியங்கள், தேவனை தேடுற விஷயம் இதுல மட்டும் இருந்துச்சுன்னாக்கா என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆண்டவர். ஆனா உலக பிரியமான காரியம், அந்த காரியம் இந்த காரியம் எல்லாம் என்கிட்ட வாங்க நான் பஞ்சாயத்து பண்றேன், என்கிட்ட வாங்க நான் பஞ்சாயத்து பண்றேன், எனக்கு தெரியும் அது தெரியும் இது தெரியும் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் தூக்கி போட்டுக்கிட்டோம்னா தலை பிச்சு நான் நாராயணன். எடுத்தீங்களாமா அந்த வசனத்தை? சங்கீதம் கர்த்தாவே, என் இருதயம் வீணாக்குள்ளதல்ல, என்
எதற்கு இது ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறான்? கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல அப்படின்னாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு டோட்டல் A to Z தெரியும். அதுதான் இருமாப்பு. யாருக்கு அதிகமா தெரியுமா உங்களுக்கு இருமாப்பு கண்டிப்பா வந்துடும். அப்ப நம்ம அந்த இருமாப்பு அடையக்கூடாது. என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானதல்ல. அப்ப கண்கள் மேட்டிமையானதுன்னா என்ன அர்த்தம்? யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஊட்டி ஊட்டி காட்டிட்டு போவாங்க. நீ என்ன அற்பமான ஆளு, உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்ச கால்வாசி கூட உனக்கு தெரியாது, அவங்ககிட்ட எதுக்கு போகணும், இவங்ககிட்ட எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற விஷயத்துல நம்ம தலைப்படப்பட. அடுத்தது, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலைப்படக்கூடாது, நான் தலைப்பட மாட்டேன். அவன் என்ன சொல்றான்? பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். பாத்தீங்களா? கீழே, என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. பாத்தீங்களா? நீ ஆண்டவர் ஒரு ஆளை நம்பிக்கை, ஆண்டவர் ஒரு ஆளை நம்பிக்கை. நீ அநேக ஸ்திரீ மேல் நம்பிக்கை வைக்காத. இந்த காரியம் என்ன மேன்மைப்படுத்திடும், இந்த காரியம் என்ன மேலே கொண்டு வந்துடும், இந்த காரியத்தில் நான் பெரிய ஆகிடுவேன், அந்த காரியத்தில் நான் பெரிய ஆகிடுவேன், இதெல்லாம் போக. நீ அநேக பிரச்சனைகளை கொண்டு போட்டுக்காதீங்க, அநேக பிரச்சனைகளை கொண்டு போட்டுக்காதீங்க. அப்படி அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு மேடையை கட்ட வேண்டியதா இருக்கும். நீ தேவ சமூகத்துக்கு வர நேரத்துல அதுக்கு ஒரு மேடையை கட்டி உட்காந்துருப்ப. இவன் சாலமோ நீங்க ஒரு மேடையை கட்டினான், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான், ஆனா அதுக்கு மேடையை கட்டி உட்காந்துக்கிறான். தேவாலயத்துக்கு நேரம் அந்த நாசமலை அப்படி சொல்லி இருக்குது, சபிக்கிற மலை தான் அது, நாசமலை. அந்த நாசமலையில இப்ப கட்டுறான். 1000 பொண்டாட்டிங்களுக்கும் மேல கட்டினான். ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி இல்ல, 1000 பொண்டாட்டிக்கு 1000 மேல கட்டினான். பைபிள் இருக்காது. 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 7வது வசனம் வாசி. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையின் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கு அம்மோன் புத்திரர் அருவருப்பாகிய மோதோக்குக்கு மேடையை கட்டினான். கீழே படிமா. 8வது வசனம். தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய சாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எல்லாருக்கும் செய்துட்டான். அப்பனா அவன் பொண்டாட்டி எத்தனை? 1000 பொண்டாட்டி அவனுக்கு இருக்கு. 1000 பொண்டாட்டிக்கும் கோயில வைக்கிறான். ஒரு தேவாலயத்தை இஸ்ரவேல் கட்டிட்டு 1000 மேடையை கட்டி வச்சுட்டான். அவன் கட்டின மேடை தகர்க்கப்படல. ராஜாக்கள் மாறுறாங்க, தகர்க்கப்படல. ராஜாக்கள் மாறுறாங்க, தகர்க்கப்படல. மேடையோ தகர்க்கப்படல. மற்றதெல்லாம் உடைச்சு போடுறானுங்க, மேடையை தகர்க்க மாட்டாங்க. இந்த அந்நிய ஸ்திரீகள் உலக பிரியமான காரியங்கள் எப்பெல்லாம் நமக்குள்ள வருதோ மேடையை கட்டிட்டு உட்காந்து நம்ம ஆண்டவரை விட்டுடுவோம். இப்ப இவன் 1000 பொண்டாட்டிக்கு 1000 மேடை கட்டுறான். இப்ப தேவாலயத்துக்கு வர முடியுமா? பலி செலுத்த முடியுமா? ஆராதிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. பெரிய பிரச்சனையா இருக்கும். அது கட்டி முடியல, இது கட்டி முடியல, இவ பிரச்சனை பண்றா, அவ பிரச்சனை பண்றா. அவளுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுத்தீங்க, எனக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுங்க, அடுத்த பொண்டாட்டி வருவான். அவளுக்கு மட்டும் அழகா கட்டி கொடுத்தீங்க, எனக்கு என்ன அப்படி குடிசை வீடு மாதிரி போடுறீங்க, எனக்கும் நல்லா கட்டி கொடுங்க, சரி அது உடனே வேற போடு. அப்ப இதே தானே இவன் சுவாங்கிட்டு இருந்திருப்பான். தேவனை மறந்தான். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், அநேக ஸ்திரியை படைக்காத, உன் இருதயத்தை என்னை விட்டு வழுகி போக பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து 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 சொல்றாரு, இவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற ஜனங்கள். அப்பா, நான் இவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்றது, எப்ப பார்த்தாலும் வழுகி போகிற ஜனங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆலோசிக்கிறாரு. ஐயோ, இவங்களை நான் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்களை ஆலோசித்து என் இலைப்பாறுதல் வரக்கூடாப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. 3வது அதிகாரம், எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனமா 10வது வசனமா பாருங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுது வழியில் போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வழுகி போகிறதுக்கான ஒரு அனுபவம் நமக்கு வரக்கூடாது. வழுகி போய் கடைசியில என்ன ஆகும்? நாம எப்பொழுதும் வழுகி போகிறதான ஜனங்களா இருந்தா ஆண்டவர் வழியில் போக முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அநேக ஸ்திரியை படைக்காது, அநேக விஷயத்துல தலைப்படாது, ஏதாவது ஒரு காரியத்தை புடி, ஏதாவது ஒரு காரியத்தை செய். நீ ஒண்ணு ஆண்டவருக்காக ஜீவி, இல்லை உலகத்துக்காக ஜீவி. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்குள்ள கீழே இருக்கிறவன் புத்தி பேத வச்சு பைத்தியம் முடிச்சு அலைவான். அதனால ஒண்ணு தெய்வத்துக்காக ஒண்ணு ஒப்புக்கொடு,
உனக்குன்னு ஒரு காரியத்தை நியமிச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு காரியத்தை நியமிச்சுக்கோ, அதுலேயே நீ ஓடிட்டு. அதை விட்டுட்டு 10 காரியத்தை நம்ம நியமிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அநேக ஸ்திரியை படைக்கிறோம். இந்த 10 காரியமும் ஒன்று உடஞ்சி நஷ்டப்படுத்தி கடங்கார ஆக்கி விட்டுரும். இன்னைக்கு எத்தனை பேர் அதுல கையை விடுறேன், இதுல கையை விடுறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஏதாவது பண்றதுக்கு கடன் வாங்கி அவங்ககிட்ட இவங்ககிட்ட கடன் வாங்கி வட்டி கொடுத்து கடைசியில ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி அடிப்பாங்க. நீங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? அது ஒரு 10 லட்சம் தான் கிட்ட இருக்கும். 10 லட்சம் ரூபாய் இருக்குமா? அவங்க சர்வசாதாரணமா சொல்றாங்க. அதுவும் 10 லட்சம் தான் கிட்ட இருக்கும். என்ன வீடு கட்டினீங்க? 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன வீடு கட்டினீங்களா? நாங்களே குடிச்ச வீட்டுல இருக்கோம். அப்புறம் கடன் ஏன்னா 4-5 பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? இல்லை இல்லை, பொண்ணுங்களாம் இருக்கிறாங்க, குட்டி குட்டியா இருக்கிறாங்க, வளரல ஒண்ணு. அப்ப எப்படி கடன் வந்துச்சு? அது அந்த காரியம் செய்யறதுக்காக அவங்ககிட்ட வட்டி வாங்கினேன், அந்த காரியம் செய்யறதுக்காக அவங்ககிட்ட வட்டி வாங்கினேன், அந்த காரியம் செய்யறதுக்காக அவங்ககிட்ட வந்து கடன் வாங்கினேன், அதை கொடுக்க முடியல, அவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, கொடுத்தவங்களாம் வட்டி கேட்கறான், வட்டி கொடுக்குறதுன்னு ஒரு கடன் வாங்கினேன், அந்த வட்டி கொடுக்க கடன் வாங்கின பார்த்தீங்களா அவங்க வந்து கேட்கறான், அவங்கள்ட்ட வட்டி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கினேன். எப்படி ஊரு முழுதான் கடன் வாங்கி 1000 பொண்டாட்டி வந்துருச்சு. இப்ப 1000 பொண்டாட்டியும் ஆளுக செய்யுது நம்மள, பொண்டாட்டி ஆளுக செய்யும் நம்மள. தெரியுமா உங்களுக்கு? ஆதாம் கட்ட ஆண்டவர் சொன்னார், அவள் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நாம தான் பொண்டாட்டி ஆளுகை செய்யணுமே தவிர, பொண்டாட்டி இப்ப முடிய பிடிச்சி ஆட்டுக்குது எல்லாம் புருஷமா இருக்கு. பொண்டாட்டிங்க தான் ராஜா மாதிரி ஆளுகை செய்திருக்கிறாங்க. கடன் பிரச்சனை தலை பிரிச்சு ஆடுது தெரியுமா? பயந்து வெளியே போக மாட்டாங்க. கடன் கொடுத்தவன் தார்மாரா பேசுறான். எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தா கூட, என்னதான் பண்ற ஆளா இருந்தா கூட, கடன்காரனை பார்த்தோன்னே பம்பி போய் அண்ணே நாளைக்கு சோறு தொண்டு என்ன சாப்பிடுற, உப்பு போட்டு தானே சாப்பிடுற, போயிட்டான் நாளைக்கு. வேற யாராவது திட்டம் ஓடி ஒரு வாரம் அரவாசிக்கு வந்துடுவான். யாரு நான் பேசுறேன்? கடன் கொடுத்தும் என்ன பண்ணுவான்? வந்து நாலு மாதிரி திட்டுவான், காரி துப்பான். போயிட்டான் நாளைக்கு போயிட்டாங்க. ஏ கேவலமா உனக்கு, போயிட்டாங்க நாளைக்கு தானே போயிட்டாங்க. போன் பண்ண போனும் எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவான். ஏன்? காசு கேட்டுருவான். நாளைக்கு இருக்கோம், பணம் வரும், கொடுப்போம் அப்படி சொல்றது அந்த போன் எடுத்து, நாளைக்கு காசு வரையா வந்து வாங்கிக்கோன்னு தைரியமா பேசலாம். நாளைக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டோம், நாளைக்கு பணம் வராது, அதனால அவன் கேட்பான் போனையா எடுக்கணும், போன் எடுக்காது. போன் ரிங் ஆகுதா கூட அவன் அடிச்சடிச்சு வேற நம்பர் போட்டாதோ. நம்மால் இப்படி எல்லடியான ஆட்கள், எந்த நம்பர் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன், எந்த நம்பர் வந்தாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லாத்துலையும் தேர்னவங்க, அங்கேருந்து தான் ரெட் லைட் எரியுது, அவன் தான் யார் மூலியமாக அடிக்கிறான் அப்படி சொல்லுவோம். அதனால அநேக ஸ்திரியை படைக்காது. அவர்கள் உங்கள் இருதயத்தை வழிக்கு போக்க பண்ணுவாங்க. உங்கள் இருதயத்தை வழிக்கு போக்க பண்ணிட்டு நம்ம கடைசி இருக்க கடன்காராகிடும். தேவனுடைய சமூகத்தில் நிற்கவே முடியாது. கடன் உள்ளவன் பரலோகம் வர முடியும், கடன் உள்ளவன் பரலோகம் வர முடியாது. இப்போ இவன் அநேக ஸ்திரீகளை படைத்தான். அடுத்தது இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 17:17 இன்னொரு வாசம், இந்த வசனத்தை அப்படியே வாசம். அவன் இருதயம் பின்னோக்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். பாருங்க, வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். சாலமோன் வெள்ளியும் பொன்னையும் மிகுதியாய் பெருகினான். சாலமோனுடைய நாட்கள்ல அவனை குறித்து வாசிக்கிறோம், தங்க தட்டு தானா, ஸ்பூனு தங்கமா, தட்டு தங்கமா, எல்லாம் கப்புங்க, குடிக்கிறதான கப்புங்க எல்லாமே தங்கமா. வெள்ளி அவனுக்கு ஒரு இரும்பு மாதிரி தான் இருந்துச்சான். குரங்குகளையும் மயில்களையும் ஏழை தங்கங்களையும் அவன் கிழக்கு தேசத்துல வாங்கினான். அப்ப குரங்கு மயில் ஏழை தந்தம் எங்க இருக்குது? இந்தியாவில தான் போயிருக்கு. அப்ப இங்க ஏற்றுமதி, இங்க ஒரு வணிக தொழில் வச்சிருந்திருக்கிறார். அவர்கள் கப்பல் மூலியமா போயிட்டே இருக்குமா, குரங்குங்க மயிலுங்க இதெல்லாம் வாங்கி அரண்மனை விட்டு விளையாண்டு இருப்பான் போல இருக்கு. அந்த ஊர்ல குரங்கு வித்தியாசமா இருக்கும். நம்ம ஊர் குரங்கு தான் பயங்கர சேட்டை பண்ணல, அதனால இங்க இருக்கிற குரங்கெல்லாம் அங்க விட்டுட்டு மயிலெல்லாம் திரும்பி அங்க விட்டுட்டு தங்கத்தை ஏனை தந்தாலாம் வாங்கி அதெல்லாம் அரண்மனை கட்டினான். இதெல்லாம் பண்றது இல்லாம அவனுக்கு வெள்ளி ஒரு இரும்பு மாதிரி இருந்துச்சான், வெங்கலமா அது மாதிரி. அப்ப அந்த வெங்கலம் அதுல கற்களை போல கூஞ்சி கிடந்துச்சான், கற்களை போல இருந்துச்சான். இலைப்பாறுதல் அதிகமா 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 சேர்த்து வச்சான். பிரசங்கில சொல்றான், நான் இச்சித்த ஒன்னையும் நான் விட்டு வைக்கல, எல்லாம் அது வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் 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 வாங்கணும். நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு நேரம் அந்த திருநெல்வேலி அந்த மார்க்கெட்டு பக்கமா போங்க, துணி கடை பக்கமா, அதுல வெளியே பொம்மையில நிக்க வச்சிருப்பாங்க, துணியை போட்டு சுடிதாரை போட்டு பேண்ட் சட்டை போட்டு நிக்க வச்சிருக்கோம்.
அந்த சுத்திக்கார இப்படி பண்ணோம், உங்களை வாங்கிக்கோ என்ன வாங்கிக்கோ என்ன வாங்கிக்கோ கையாட்டம் பொண்ணையும் இது வாங்க இது வாங்க இதை வாங்க, பின்னால ஒண்ணுமே இல்லையே பரவாயில்ல வாங்க, இவ்வளவு பெருசா இருக்குது பரவாயில்ல வாங்க வாங்க, எது வேணும் இதை வாங்க, அதான் வேணும் அதான் வாங்க, ஊர்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு போட்டோம் அதான் வாங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் என்னை பார் என் அழகை பார், என்னை பார் என் அழகை பார் அப்படி சொல்லும். நீ வாங்கு 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 அப்படி சொல்லும். நீ தான் கண்ணுக்கு இச்சத்தை ஒன்னையும் விட்டு வைக்கலையா. படிமா பிரசங்கியுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். 4வது வசனத்திலிருந்து வாசிமா. பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்காரவனங்களையும் உண்டாக்கி அவைகளின் சகல வகை கனி விருட்சங்களை நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கும் நீர் பாய்ச்சுகிறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் இருந்தார்கள், எனக்கும் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. பாத்தீங்களா எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க, திரண்ட ஆஸ்திகளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணி முடியாது, எண்ணவே முடியாது, எண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆஸ்தி இருந்துச்சு. அதான் திரண்ட ஆஸ்திகள் அப்படின்னு சொல்றேன். வெள்ளியையும் பொன்னையும் ராஜா சம்பாதித்த மாவட்டங்களில் உள்ள பொருட்களை சேகரித்தேன், சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களை சம்பாதித்தேன். பாத்தீங்களா வாத்தியக்காரரையும் பாடகரெல்லாம் எதுக்கு சம்பாதித்தா? இவருக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாக்கா இவர் அந்த அப்படி சோபால உட்காந்துட்டு கால் நீட்டிக்குவாரு. இப்ப நம்மளுக்கு டிவி எல்லாம் இருக்குல்ல, போட்டா மியூசிக்கல் வரும், பாட்டை கேட்டுன்னு இருக்கும், பாட்டை கேட்டு கை தட்டி ஆடி 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 தூங்குவோம். இப்போ அவங்களுக்கு அந்த டிவி எல்லாம் கிடையாது இல்லையா? அதனால என்ன பண்ணாங்க, பாட்டு பாடுறதால வாத்தியக்காரங்க வாங்கடா வாங்கடா டான்ஸ் ஆடுற 2 பொம்பளைங்க வரும். இப்போ ரொம்ப ஊர்வசி மேனகர் இருக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற பொம்பளைங்க கூட்டு 4 பேர் ஆடுங்க ஆடுங்க வாசி வாசி வாசிட்டு பாருங்க. இவருக்கு ஆடுங்க போதும் போதும் போங்க தூக்கம் வருது, இவர் தூங்குற வரைக்கும் வாசிக்கணும். இவர் சம்பாதித்து வச்சாரா, இவருக்குன்னே வச்சுக்கிட்டாரா. வாத்தியக்காரங்க, டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாத்தையும் சம்பாதித்தான், வெள்ளி பொண்ணை சம்பாதித்தான். அடுத்தது, எனக்கும் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தமானேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. பாத்தீங்களா, எல்லார பார்க்கலும் பெரியவனா இருந்தான், எல்லாத்தையும் சம்பாதிக்க எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதித்தான். என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. பாத்தீங்களா, என் கண்கள் இச்சித்த ஒன்ன கூட நான் விட்டு வைக்கல. என் இருதயத்துக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு அனுபவி 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 அனுபவின்னு அனுபவிச்சேன். நான் எதையும் விட்டு வைக்கல, ஒரு காரியத்தை கூட நான் அனுபவிக்காத, எல்லாத்தையும் அனுபவிச்சேன். அடுத்தது, நான் செய்த முயற்சியில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். இது ஒண்ணுதான் அவனுக்கு வந்த பலன். சந்தோஷமா இருக்குது, நிறைய பணம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு, காடு பங்களா இருக்கு, சந்தோஷமா இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, சந்தோஷமா இருக்குது, பணம் வீரபீரமா அடிக்க வச்சிருக்கிறேன், எடுத்து திறந்தாங்க இருக்குது முடியும். அதை பார்த்து சந்தோஷம் பண்ணணும். எண்ணி ஒளி வச்சு, எண்ணி பார்த்து ஒளி வச்சு சந்தோஷம். எல்லாத்தையும் பத்திரம் பண்ணி செலவு பண்ணாம திடீர்னு ஒரு நாளைக்கு ஆட்டு நகம் சேர்த்துரும். போனவங்க யாருக்கிட்ட போகும்போது தெரியாது. அவன் சொல்றான் பாருங்க, இவ்வளவோ நான் சேர்த்து வச்சேன், ஆனா எனக்கு பின்னால வர்றவங்க அதை எப்படி செலவு பண்ணாங்களோ தெரியாது. புத்தினமா செலவு பண்ணாங்களோ, இல்ல நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சுன்னு யாருக்கும் கொடுக்கலையே, அப்படி சேர்த்து வச்சு அதை அவன் எப்படி செலவு பண்ணான்னு எனக்கு தெரியாது. இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலம் அப்படின்னு சொல்றான். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயை மனதுக்கு. அதுல இதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன், இதை என் பின்னால வர்றவங்க எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஞானமா நான் சேர்த்து வச்சு இந்த பணத்தெல்லாம் அவங்க புத்தினமா ஏடு படிமா. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே, அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடன் அடிங்கம்மா. ஐயோ கடவுள் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கீழே நான் பிரயாசப்பட்டு நாணமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் பாத்தீங்களா, இவரு சாப்பிடாம வயிற்ற கட்டி வாயை கட்டி நைட்லாம் கண் முழிச்சு அங்க ஓடி இங்க ஓடி எல்லாத்தையும் சேர்த்து 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 வைக்கிறார். 30 வயசு ஆகும். 30 வயசானவனையும் திடீர்னு ஒரு மாதிரி ஆகும்.
என்னாச்சு தெரியலையே, ஒரு மாதிரியா இருக்குது, சாப்பிட்டா ஜீரணமாவில், ஐயோ போய் ஆஸ்பத்திரிக்கு போய் பாரு. அவன் போன உடனே சொல்லுவான், நீங்க என்ன போட்ட பொருளை இனிமே சாப்பிடக்கூடாது. என்ன போட்ட பொருள் சாப்பிடக்கூடாதா? ஆமா. உப்பு அதிகமா சேர்த்துக்காதீங்க. உப்பு அதிகமா சேர்த்துக்கூடாதா? ஆமா. சீனி அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. சீனி அதிகமா, எதுவும் ஸ்வீட்டை சாப்பிடாதீங்க. ஐயோ ஸ்வீட்டு சாப்பிடணும் ஆசை, ஸ்வீட்டு மனம். உப்பு சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு வாயு உருளை ஏற்றுக்கவே, கத்திரிக்காய் நோ 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 பயிற்சி ப்ராப்ளம் வந்துடும் உனக்கு. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்று வேணாம் வேணாம் வேணாம். என்னதான் சாப்பிடணும்? வெறும் கஞ்சி குடிக்கணும். கேப்பம் கூழு குடி, கஞ்சி குடி, அதை குடி, இதை குடி, அவ்வளோதான். இவ்வளோ நான் சம்பாதித்தனே, ஏன் நீ சாப்பிடல? இவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சா அப்ப யார் சாப்பிடுவாது? இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் யார் சாப்பிடுவா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கொடுத்தான், சாத்தான், ஆனா உன்னை அனுபவிக்க விட மாட்டான். நம்ம ஆண்டவரை விட்டு ஓடி போய் அதையும் இதையும் சேர்த்து 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 வச்சோம். அவன் சொல்றான், மதுபானத்தினால என் சரீரத்தை நான் தாளாட்டினேன், சீராட்டினேன். மதுவிலேயே மயங்கி கிடந்தானா, தாளாட்டினானா. இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்களா, இதெல்லாம் யார் சம்பாதித்தாங்களோ, யார் சாப்பிடுவாங்களோ, ஞானமா சேர்த்து வச்ச பணையா இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களோ, புத்தினமா சாப்பிடுவாங்களோ, இல்லை புத்தி இல்லாமல் யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுத்துருவானோ, கொள்ள அடிச்சுட்டு போயிடுவாங்களோ, நான் பட்ட பிரயாசமெல்லாம் நிலைச்சி நிற்குமா, அந்த சந்தேகம் வந்துடுச்சு. பிரியமானவர்களே, எதெல்லாம் தேவன் செய்யக்கூடாது அப்படி சொல்றாங்களோ அதெல்லாம் இவன் செஞ்சுட்டான். இன்னைக்கும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அதுதான் இருக்கு. அங்கே போனால் பணம் கிடைக்கும், இங்கே போனால் பணம் கிடைக்கும், அதை திறந்து வச்சா பணம் வரும், இது திறந்து வச்சா பணம் வரும், அதனால என்னன்னாலும் பரவாயில்ல, கத்தோடைய சமூகம் இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல, திறந்து வை கடையே, 4 பேர் வருவாங்க, வியாபாரம் நடக்கும். எத்தனை நிலவரங்க. இங்கே போனால் அவங்க வேலைக்கு போ, லீவ் போடாத, இன்னைக்கு லீவ் போடக்கூடாது, வேலைக்கு போ, அதை பண்ணு, இதை பண்ணு, அதான் முக்கியம், இதுதான் முக்கியம். எது முக்கியம் அப்படின்றது தெரியல நம்மளுக்கு. இங்கே செய்ய வேண்டியதான வேலையை செய்யாம நாம் வேற வேலைகளை செய்து கொண்டிருந்தோம்னா ஒரு 3 நாள் எல்லாத்தையும் மூடு. உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா 3 நாள் தர்ணம், அடுத்தால் மூடு எல்லாத்தையும். அப்ப மூடிதானே ஆகணும், அப்ப போகாம நின்றுதானே ஆகணும். ஏதாவது பிரச்சனை பாருங்க, எத்தனை இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஒருத்தனை கடை திறக்க முடியாம உட்காந்து கிடக்குறான், ஒருத்தனை வேலைக்கு போக வெளியே போக பயப்படுறாங்க, எதனா ஒன்று ஆயிடும், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான், அடிபட்டுருவோம், கள்ளத்துக்கு வீசுவானுங்க, மண்டையில் அடிப்பானுங்க, அப்பாவிங்க போய் செத்துருவாங்க. அந்த யுத்தத்துல நிக்கிறவங்க கூட, கலவரத்துல நிக்கிறவங்க கூட தப்பிச்சுக்குவான், எவனா அப்பாவி போய் அடி வாங்கி வந்துடுவான். அந்த மாதிரி போகாம வீட்டுக்குள்ளேயே பயந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்மள ஆண்டவர் விடலை. ஆனா தேவ சமூகத்துக்கு வாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டுங்க. ஆனா தேவ பயம், தேவ பயத்தோடு கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அது ஒவ்வொருத்தர் மேல் விழுந்த கடன், அது ஒவ்வொருத்தர் மேல் விழுந்த கடன். நீ கற்பனையை கை கொள். அந்த கற்பனையை கை கொள்றதான அனுபவம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கர்த்தர் முன்னேற்றி. அதனால தான் இவர்கள் 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 சொல்லிக்கிறோம். இப்ப நம்ம யூதாவுக்கு போவோம். உங்களுடைய மெயின் கிளாஸ் இன்னும் முடியலையா? இன்னும் தொடங்கும்படியா ஃபர்ஸ்ட் இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தா கேட்குது. உங்களுடைய இருதயத்துல இருந்து வாய்ஸாலாம் எனக்கு கேட்குது. படிங்க 16வது வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இந்த இடத்துல முறுமுறுக்கிறவர்களை பத்தி நான் சாயந்தரம் சொல்லி தருவேன். அது கொஞ்சம் ரொம்ப பெருசு, அதனால அது அப்புறமா போகும். 2வது முறையிடுகிறவர்கள். பிரியமானவர்களே, நான் இந்த ஊழியத்துக்கு 17 வருஷம் ஆகுது. இந்த யூதாவில் இவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லி எடுத்து நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதில் இந்த 3 பேரை பற்றி தான் சொல்லுவேன் அதிகமாக. இந்த சகோதரி இருக்கும்போது கூட மன்னார்புரத்தை கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். காயினை பற்றி பேசுவேன், அப்புறம் பிள்ளையாமை பற்றி பேசுவேன், கோரத்தை பற்றி பேசுவேன். இவங்க 3 பேரை பேசிட்டே அந்த 4 நாள் 3 நாள் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு பேசிட்டு வரேன் பார்த்தீங்களா, இது உண்மையாகவே எனக்கே ஆச்சரியமாக புதுசாக இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் நான் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணது கிடையாது. இவ்வளோ ஆழமாக நான் பூந்தது கிடையாது. உங்களுக்கு இது புதுசாக இருக்கோ பழசாக இருக்கோ, இல்லை யார் பேசுகிறதா நீங்கள் கேட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது புது அனுபவம்.
இந்த மாதிரி பிரசங்கம் என் வாழ்க்கையிலேயே பண்ணது கிடையாது. ஆச்சரியமா தான் இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தல் தருகிறதான விஷயம். அப்போ நான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிடும் போது, ஆண்டவரே நாம் பண்ணிட்டோம், இந்த காரியத்தில் நம்ம உண்மை இல்லைன்னா போதிக்கிறவன் தான் ரெட்டிப்பான நரகத்துக்கு போயிடுவோம். அதனால அநேகர் போதகராகாதிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. போதிக்கிறவர்கள் ரெட்டிப்பான நரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த பயமும் எனக்கு இருக்குது. சொல்லித்தரத்து பெருசு இல்லை, இந்த பயமும் எனக்கு இருக்குது. இதுல முறையிடுகிறவர்கள் அப்படி சொல்லியிருக்குது. முறையிடுகிறவர்கள்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் எடுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முறையிடுகிறவர்கள்னா புலம்பலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 39வது வசனம் வாசிங்க. உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுவான். இந்த வசனத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றதான காரியங்கள் என்ன? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே. இப்போ உங்களுக்கு நான் இந்த 4 நாள்ல ரொம்ப கடினமா தான் பேசுனேன். அதான் சொல்றேன், இப்ப நான் பேசுனதான வார்த்தை புதுசு. அப்போ உங்களுக்கு அது கேட்க கண்டிப்பா ஜீர்ணிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், தனிப்பட்ட விதத்துல உங்களை நான் குத்துறேன், அது எனக்கும் தெரியுது, பாதிக்கப்படுறீங்க அப்படி சொல்லி. என்னுடைய வார்த்தை எத்தனையும் பாதிக்கப்படுறீங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் இருதயம் ரொம்ப வேதனைப்படும். அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படி சொன்னாக்கா, நீ உயிரோடு இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும். அதுக்காக ஒரே பிரச்சனை தான், உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே. அப்ப நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டினா இந்த வசனங்களுக்கு செவி கொடுக்கணுமே தவிர நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, என்ன பேசுறாங்க, என்னத்தான் பேசுறாங்க, என் குடும்பத்தை பேசுறாங்க, எங்க வீட்டுல தானே இருக்கிறவங்கள பேசுறாங்க, எங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றாங்க, எங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்கன்னா ஆண்டவர் தான் பண்றாரு, அப்ப ஏத்துக்கோ, மாறுங்க, அந்த மாதிரி மாறுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி வாங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான வழியில நீங்க வராம எங்களை தான் பேசுறாங்க, எங்களை தான் பேசுறாங்க, எங்களை தான் பேசுறாங்கன்னு முறையிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப முறையிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னு தானே, இவர்களுக்கு ஐயோன்னு தானே இருக்குது. அப்ப இவர்கள் இடத்துல நீயா வர, இவர்களுடைய லிஸ்ட்ல நீயா வர, முறையிடுகிறதான அனுபவங்கள் நமக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம என்னத்தை யோசிக்கணும், யார் அதிகமா முறையிடுவாங்க? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? இப்ப பாவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்குள்ளேயே சரியில்லை, நாங்க ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, சில விஷயத்துல நாங்க உண்மையா இல்லை அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. தெரிகிறதான காரியத்தை சீர்படுத்திக்காம அதை மறைச்சிக்கிட்டு நீங்க முறுமுறுத்துட்டு முறையிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் முறையிடுவோம்? ஒரு எஜமான் கிட்ட வேலை செய்யறோம்பா, வேலை செய்யும் போது அவர் எனக்கு இவ்வளவு கூலி தரேன்னு சொன்னார். அவர் எனக்கு கொடுத்தது கொஞ்சம், கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கல, அதுவும் லேட்டா கொடுத்தார். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? வேலை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தேன், அதுக்கேற்ற கூலி தரல. ரெண்டாவது கொஞ்சம் லேட் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் கொஞ்சமா கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு தாக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, யாரெல்லாம் பாக்குறனோ அவங்க எந்த விஷயமாவது என்கிட்ட பேச வருவாங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதை இன்க்ளூட் பண்ணி உள்ள சேர்ப்பேன். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தது தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ததுக்கு எனக்கு எப்படி சம்பளம் எப்படி கொடுத்துட்டாங்க, இப்படி என்ன பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க. இந்த மாதிரி தன்னுடைய வாஞ்சை நிறைவேறப்படலைன்னா, எனக்கு தேவையானது கிடைக்கலன்னா, நான் எதிர்பார்த்தது என் இடத்துல வந்து சேரலன்னா நான் முறையிட்டு கொண்டு, எனக்கு இப்படி கிடைக்கும்னு நினைச்சேன், எனக்கு இது நடக்கும்னு நினைச்சேன், கிடைக்கல கிடைக்கல கிடைக்கல, ஊரு மோதல் சொல்லும். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் பாஸ்டர் ரேஞ்ச் வந்துட்டார், எந்த தப்பும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆனா அவரை பாஸ்டர் ஆக்கல, எதுக்கு ஆக்கலையே தெரியாது. சீஃப் பாஸ்டருங்க இறந்துட்டனால ஆக்கலையா, எதுக்கு ஆக்கலையே தெரியாது அப்படின்னு மீட் பண்ணாங்க. அவர் கீழே இருக்கிறவங்க ஆயிட்டாங்க. ஆனா அவர் பண்ணார் பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன ஆக்கலை? ஒரு ஊழியக்கார கூட்டத்துல எழுந்து சொல்றாரு, பாஸ்டர் மாரங்களும் பரலோகத்தில் இல்லை தெரியுங்களா, நீங்களே வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிச்சு பாருங்க, 24 மூப்பர்கள் தான் அங்க இருந்தாங்க சிங்காசனத்துல, அவங்களுக்கு தான் சிங்காசனமே ஆண்டவர் கொடுத்தாரு.
பாஸ்டர்களுக்கு கொடுக்கல, ஆதங்கத்துல சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா புதுசா ரெவல்யூஷன் வருது, ஏதாவது நம்மள செய்யல அப்படின்னாக்கா நம்மளுக்கு புது புதுசா ரெவல்யூஷன் வரும், புது புதுசா வரும். ஆண்டவர் ஒண்ணு என்ன சொல்றாரு, கர்த்தருடைய கையில அடங்கியது, கர்த்தருடைய கையில அடங்கியது, ஏற்ற வேலையில் அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய கையில பலத்த கரத்துல நீ அடங்கி இருந்தா அவரு உன்னை எப்ப உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும், அவரு உயர்த்துவார். அவர் என்ன உயர்த்துறதுக்காக நானே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் யோசிச்சு பாருங்க, இப்போ நான் என்ன மூப்பன் ஆகலன்னு வச்சுங்க, நான் இப்ப மூப்பன் ஆக்கல, 10 வருஷத்துல என்ன மூப்பன் ஆக்குவாங்க, என்ன மூப்பன் ஆக்கல 5 வருஷமா விட்டுட்டாங்க, இல்ல 2 வருஷமா விட்டுட்டாங்க, 1 வருஷம் விட்டாவே எனக்கு பாதிப்பு வந்துடும், 1 வருஷம் விட்டாவே எனக்கு பாதிப்பு வந்துடும். அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணுவேன், ஏய் என்னடாச்சு, ஏன்டா அவனை மூப்பன் ஆக்கல, தெரியல, என் மேல கோபம், என்னை பத்தி ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, என் மேல இல்லாத பொல்லாத்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் நல்லா தான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், என்னை இப்படி சொல்லிட்டு என்ன இப்படி ஆக்குறவங்களை கூட ஆக்கிரவம் பண்ணிட்டாங்க, என்ன ஆக்குறவங்களோட ஆக்கிரவம் பண்ணிட்டாங்க, என்ன ஆக்குறவங்கள கூட ஆக்கிரவம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீ கேள நீ கேள நீ கேள நீ கேள. இப்போ ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க, அங்க போன் போகும், யாருக்கு, எங்க சென்ட்ரல் பாசர், சென்ட்ரல் பாசர் எல்லாம் வேற யாருக்கு பேசுவாங்க தானாங்க, என்னாச்சு ஏதாச்சு, ஏன் இப்படி எல்லாம் ஆக்க மாட்டீங்க, நீங்க பழி வாங்க பாக்குறீங்க, நீங்க மனசை பேச்சு கேட்டு நடக்கிறீங்க, இதெல்லாம் சென்ட்ரல் பாசர் காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும், இவ்வளவு திமுறா இருந்து நம்ம கிட்ட டைரக்டா வராம ஊர் முழுவதும் போய் நம்மளை சொல்லி தூக்கி திரும்பிட்டு இருக்கிறானே, இப்படி முறையிட்டு இருக்கிறானே, ஆக்கணும்னு மனசுல இருந்தா கூட ஆக்க மாட்டான். சரி போனா போட்டோம், அவங்க இவங்க சொல்றாங்க ஆக்கிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கீங்களா, நானே என் தலையில வந்து மண்ணை வாரி கொட்டிக்கிறேன், ஏனை தன் தலையில என்ன செய்யுமா மண்ணை வாரி கொட்டிக்கும், அந்த மாதிரி நானே என் தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேன். வாய் வாய் வாய், அந்த வாயாடிய வாயிலாடிங்க அப்படி சொன்னா ஒருத்தன், யாரை பார்த்து, பவுலை பார்த்து பேசிட்டு இருக்கிறான், அந்த வாயாடிய வாயில் அடியுங்கள், வாயாடிய வாயில தான் அடிக்கணும், வேற வழி இல்லை. அவன் சொல்றான் கர்த்தர் உன்னை அடிப்பான், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே கர்த்தர் உன்னை அடிப்பான் அப்படின்னு சொன்னான் பவுல். வாய் கர்த்தருடைய காரியத்துக்கு தான் ஆடணுமே தவிர தனக்குன்னு ஆடக்கூடாது, அதுதான் கஷ்டம். கர்த்தருடைய காரியத்துக்காக நீ வாயாடு. பவுலை அந்த வாயில் அடிக்கணும்னா நான் ஆண்டவருக்காக வாயாடினான், ஆண்டவருடைய வசனங்களை பேசிட்டான், பயங்கரமா பேசினான், ஆசாரியன் பிரதான ஆசாரியன் அவனுக்கே தாக்கு பிடிக்க முடியல, அடாவன அப்படி சொன்னான். அவனுடைய இருதயம் எல்லாம் குத்தி கிழிக்குது இவன் பேசுற வார்த்தைகள், அதுக்காக வாயாடு. அதை விட்டுட்டு சண்டை போறதுக்கு வாயாடுறது, தனக்கு ஒரு காரியத்தை நடக்கலைன்னா வாயாடுறது, தனக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னா வாயாடுறது, அந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் வாயாடினா ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது, இன்னும் அடி பாதாளத்துக்குள்ள போயிடுது. உண்மை இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர்கிட்ட நான் எதிர்த்து நின்று இருக்கேன் தெரியுமா. ஒரு முறை ஒரு சென்டர் பாஸ் சொன்ன பாஸ் ஜோயல், அவர் இறந்து விட்டார். அவர்கிட்ட அவர் என்ன சொல்ற, ஒரு காரியத்தை பேசிட்டு என்கிட்ட வந்து முட்டாத, இப்படியே ஊழியக்கார கூட்டத்தில் சொல்றாரு, என்கிட்ட வந்து முட்டாத, நான் ஒதுங்கிடுவேன், செவுத்துல போய் முட்டிக்கும் அப்படின்னாரு. எல்லாரும் திரும்பி என்ன பார்த்தாங்க, எல்லாரும் திரும்பி என்ன பார்த்தாங்க, என்கிட்ட வந்து மோதாத அப்படி சொல்லிட்டு செவுத்துல முட்டிக்குவேன், நான் ஒதுங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லாரும் திரும்பி என்ன பார்க்கறாங்க, அவர் எனக்கு தான் பேசுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அப்போ என் பாய் அந்த மாதிரி வேற காரியத்துக்கெல்லாம் பேசுவேன். ஒரு நாள் நான் தேவ சமூகத்துல உட்காந்து அழுது தீர்மானம் பண்ணேன், எந்த காரணத்தை கொண்டும் யாரு கட்டியும் போய் நான் வாய் கொடுத்து திமிர்தானம் பண்ணி அதை பண்ண மாட்டேன். வசனத்தை எடுத்து பேசுவோம் தாறுமாறா, அதுல பிரசவம் பண்ணுவோம் பயங்கரமா. ஆனா வீணான காரியத்துக்கு நான் ஒரு ஆள் கட்டியும் போய் நியாயத்துக்கு போராட மாட்டேன். இங்க வந்த பேர் கூட என்ன ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேய் பிடிச்சுவேன் அப்படின்னு சொன்னார். இவங்க கூட இருந்தாங்க. வேற ஆவி இவன்கிட்ட இருக்குது, உடம்புடியில நடக்கிறதா நடத்த காரியம் தான். ஒரு ஸ்பெஷல் ஜபம் நடக்குது, அத்தோட கூட சொல்லிட்டாங்க அந்த ஜபத்தை. வந்து உக்காந்துட்டார், சிஸ்டர்லாம் திட்டினார். என்ன சொன்னார், பேய் பிடிச்சிருக்கு. நான் பாஸ்டர் ஜான்சனுக்கு ஃபோன் பண்ணி அழைத்து, பாஸ்டர் 15 வருஷமா இருக்கிறேன், பேய் பிடிச்சா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேய் பிடிச்சிருக்கு உனக்கு, கறி போடுறியா, முட்டை போடுறியா, அதை போடுறியா, இதை போடுறியான்னாங்க. நாங்கள் எதுவுமே பேசலையே. ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிட்டாங்க. அந்த அந்த ஜபம் அதோட ஜோலி முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு, அப்பதான் பேய்ங்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சது பயங்கரமா.
ஒரு பிசாசு வந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா, நான் கண்ண மூடி கூட சொன்ன கழுத்தை முடிச்சு டாக்டர் எங்க அந்த லூக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்தாங்க. அந்த இல்லை அவருடைய பீப்பாலம் தீக்கு ஓடிட்டு போய் நான் கத்துதுன்னு கையை வச்சா கையை கத்த சொன்னார். நான் இருக்கும்போது நீ என்ன போற அப்படின்னா கடைசியில் அப்படியே கைப்பிடி தலைப்பிடிச்சு அனுப்பு தம்பி அப்படின்ற. இன்னொரு பேர் உன்னை விட மாட்டேன் அந்த பேர் சொல்றேன். 250 பேர் இருக்கிறோம். 2000 பிசாசு ஆண்டு ஓட்டினார். ஓட்ட வழி தானே எல்லாரையும் முடிக்க சொல்றேன். அப்புறம் போய் முருகன் சொல்றாரு, நான் காப்பாத்தலாம் புருஷத்தை கையெழுத்து பிடிச்சி நெருக்கி கொண்டுட்டு இருக்கான் அந்த பேய்ன்றான். இன்னும் அநியாயம் தெரியுமா? தம்பியா போயிட்டு ஏன் இது வந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி எந்த நேரத்துல நடக்குது. அது சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்திலே ஓடி போச்சு அந்த பேயெல்லாம். உபவாச ஜபத்துல போகாது, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துல போயிடுச்சு. இங்கதான் ஸ்ரீவைகுண்டத்துல தான் அது வந்து அந்த லூக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து படிச்சு அந்த ஹாஸ்டல்ல அங்க தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க அண்ணன் அவங்க கூட போன் பண்ணாங்க. அவங்க ஒரு ஆண்டிக்கிறப்பா முருகன் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க. ஒரு ஆண்டிக்கிறப்ப ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாங்க. நானும் இங்க வந்து அவங்கள தேடி பார்த்தேன், கிடைக்கல. அவ பேர் பேச்சு முத்தம் இன்னமும் அவ பேர். அது சனிக்கிழமை நைட்டு போச்சு அந்த பேய். ஏன் அப்போ போகல அப்படின்னாக்கா இவங்க வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, ஒரு மணி கட்டாயி போச்சு. அவர் வந்து தெய்வத்துடைய இவ்வளவு ஜனங்க வந்திருக்கிறாங்களே, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு பேசாம இந்த ஜவுளியை முடிக்க வந்தார். ஆசின் பாசல் தான் என்னை என்ன பயங்கரமா பேசினார். ஊழியக்கார கூட்டத்திலாம் பயங்கர தார்மார பேசினாங்க. நான் அவங்களெல்லாம் எதிர்த்து பேசினா முடியாதா? எனக்கு நியாயம் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். என்னால் அது பேச முடியாது. நான் தீர்மானம் பண்ணிட்ட மாதிரி இப்படியெல்லாம் நான் பேசக்கூடாது. ஆண்டவரே, அவங்க என்னை தவறா நினைக்கிறாங்க இல்லையா, அந்த தவறா நினைக்கிறதான அவங்களுக்கு நான் சரியானவன் தான், அவங்கள நான் இன்னும் கனம் பண்றேன், அவங்கள அந்த கனத்துக்குரியவங்களா வச்சிருக்கிறேன், அந்த நடத்திப்புக்கு நான் மதிக்கிறேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கணும். அதுக்காக நான் பிரயாசப்பட ஆரம்பிச்சேன். வேற ஒண்ணும் இல்லை, வாயை மூடி பிரயாசப்பட்டேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என் கால் அடிபட்டு பாருங்க, அந்த சாமு உடம்பு முடியாம இருந்த அந்த மெஞ்ஞான பொறுத்துல அவனை கூட போய் அடிக்கடிக்கு தாக்கல. என்னை டெய்லியும் வந்து காலை கட்டிட்டு இருந்தார் ஆசிட் பாஸ். எந்த பிரதருக்கு ஒரு சென்டர் பாசர் வந்து தொடச்சு காலை கட்டுவேன். அந்த அளவுக்கு அவங்க மனசுல நான் நின்று நம்ம போய் அவங்க நம்மளை திட்டுறாங்க, அவங்க நம்மளை பேசுறாங்கன்னு அஜென்சா இன்னும் ரொம்ப 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 எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்மளை அட்டி 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 நடிச்சுக்கே தான் தள்ளுவாங்களே தவிர ஒரு காலமும் மேல வர முடியாது. ஏன்னா அவங்க நடத்திட்டு கீழே தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு சீப் பாசர் தெரிஞ்சா கூட, யார் தெரிஞ்சா கூட, இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்றாங்க, இப்படி அவங்க சொல்லிட்டாங்களா உன்னை பேய் முடிச்சு சீப் பாசர் போன் பண்ண சொல்றாரு ஒருத்தர். நான் யோசித்தேன், இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன்னு வைங்க, மெட்ராஸ் ஃபோன் பண்ணுறேன், இருமொழி இருக்கு, யார் எடுப்பா? குமாரி சிஸ்டர் எடுக்கும். சொல்லுங்க, யார் வேணும் உங்களுக்கு? நான் இந்த மாதிரி நாசிரியத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன், நான் சீப்பாசிட்ட பேசணும். அப்படியா, என்ன விஷயமா பேசணும்? உடனே கொடுத்துட மாட்டாங்க. என்ன விஷயமா பேசணும்? இல்லை என்ன ஒன்று விசாரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு அதனால பேசணும். அப்படியா, உங்கள் பேர் என்ன? புருஷோத்தமன். ஓ சரி சரி சரி, நான் சீப் பாசத்தை கேட்டுட்டு கொடுக்குறேன், வைங்க வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம காத்துன்னு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருந்து எங்கள் சென்டர் பாசர் ஃபோன் பண்ணுவாங்க. பாஸ்டர் எங்கள் சென்டர்ல இருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாம் அழுகுறாரு, இன்னும் சீப் பாசத்தை பேசணுன்றாரு, என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட கேட்பாங்க. அங்கே சொல்றதுக்கு முன்னால் இங்கே வந்துடும். கேட்பாங்களா? இவங்க சொல்றாங்க, அவனா கீழ்ப்படியவே மாட்டான், அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு, எது சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான், எங்களை எதிர்த்து நிக்கிறான், தலரோதனையா இருக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சுதா? நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன், விரிச்சு வச்சிருவாங்க. அவ்வளவுதான், அப்படியே நின்ற வேண்டிதான். அப்ப அவங்க சொல்லுவாங்க உடனே, அவருக்கு எந்த ஒளியும் கொடுக்காதீங்க, சென்ட்ரல் வைக்கணும். சென்ட்ரல் வைக்கணுமா? ஆமா, உடனே போன் வரும், தம்பி பெட்டி படிக்கணும், சென்டருக்கு வா. நான் வர முடியாது, அப்படியே வீட்டுக்கு போ. அவ்வளவுதான், ஜோலியை முடிச்சு அமைச்சிருவாங்க. நான் யோசிப்பேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, என்னென்ன ப்ராப்ளம் வரும். 12 மணிக்கு மறுபடியும் போன் எடுத்து, சொன்னியா பாஸ்டர் நம்பரை கொடுத்து சொன்னியா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன நடத்துறாரோ அந்த வழியில நான் போறேன், இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? சரி சரி ஜெபம் பண்ணி விட்டான். அதுதான் நடந்தது. அப்போ நாம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை புலம்புறோம், ஒரு காரியத்தை போய் முறையிடுறோம் அப்படின்னாக்கா ரொம்ப நிதானமா ஞானமா தான் நீங்க செய்யணும். ஞானம் இல்லாம செய்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் நினைச்சதை சாதிக்கவே முடியாது. புலம்பிட்டு கிடக்கலாம், முறையிட்டு கிடக்கலாம், யாரு கிட்ட வேணா முறையிட்டுக்கிட்டே கிடக்கலாம். முறையிட்டு என்ன பிரயோஜனம்?
கர்த்தரே உன்னை வெறுத்துருவார். கர்த்தரே நம்மளை வெறுத்துருவார். அதனால்தான் முறுமுறுக்கிறவர்கள் முறையிடுகிறவர்கள் நாங்கள் அந்த லிஸ்ட்ல வரோம். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் ஜீவியத்தில் எதுனா பாவம் இருக்கா, என் வாழ்க்கையில எதுனா இருக்குதா, உமக்கு பிரியமான காரியங்கள் எனக்கு இல்லையா, அந்த ஸ்தானத்துல வரக்கூடிய அளவுக்கு நான் இல்லையா, அப்ப நான் தான் உட்காந்து என்னை சரிப்படுத்தணும். என்னை சரியான விதத்துல கொண்டு வந்தோம்னா ஏற்ற வேலையில கர்த்தர் என்ன உயர்த்துவார். அது வரைக்கும் அமைதியாயிடும். அந்த வேலை வந்தது, என்னை யார் பிசாசு பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்க சொன்னாங்க, அவன் தான் நல்லா ஊழியம் செய்தான், அவன் தான் உண்மையா இருந்தான், அவன் தான் உபவாச ஜபத்துல உண்மையா ஜெபம் பண்ணான். அப்ப கூப்பிட்டு நம்மளை பாராட்டினாங்க. அதே யாரெல்லாம் என்ன கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் அங்க சென்று பைத்தமில்ல சொல்லியிருக்கிறாங்க, புருஷத்து படிக்கலன்றான், அவன் என்னென்ன காரியத்தை பேசுறான், அவன் அதை செய்து கொடுக்குறான், இதை செய்து கொடுக்குறான், கல்ல கொண்டு வந்து தரான், அப்படி இப்படின்னு சொல்றான், நான் இன்னும் செய்து தரேன் பாஸ்டர்னு சொல்றான். அவனை தான் நம்ம புரிஞ்சிக்காம இப்படிலாம் பண்ணிட்டோம். அப்படி சொன்னேன். பிரியமானவர்களே, இங்கிருந்து என்னை கூட்டிட்டு போகும்போது கொன்னூர் கூட்டிட்டு போகும்போது கூட என்கிட்ட, தம்பி எதுனால மன்னிச்சுக்கோ, எதுனா இருந்தா அப்படி சொன்னேன். நம்ம ஒரு ஆள் கிட்ட போராடி 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 நியாயத்தை பேசிட்டு இருந்தோம்னா நியாயம் எடுபட்டு போச்சு. கிறிஸ்துவ ஜீவியத்துல மட்டும் நியாயம் பேச மாட்டேன். நடத்திப்புக்கு கீழே நீ இருக்கிற அப்படின்னாக்கா அந்த நடத்திப்புக்கு கீழே இருந்து அடங்கி 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 இருந்தா மட்டும்தான். எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், இவங்களை தெரியும்னா தெரியும். இயேசு தெரியுமா உனக்கு? யார் ஒண்ணு நடத்துற? அவங்களாம் நடத்துறாங்க. நடத்துற ஆளு கீழே இருந்தா அவங்க கொடுக்குற சாட்சி தான். இப்ப என்னை கொடுத்து என்ன சென்ட்ரல் பாஸ்டர் கொடுக்குற சாட்சி தான் சீஃப் பாஸ்டருக்கு தெரியும். நான் கெட்டு போனவனா இருந்தாலும், நான் தாறுமாறவனா இருந்தாலும், அவன் ரொம்ப நல்ல பையன், நம்ம என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சு நடப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எல்லாம் க்ளோஸ் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீ அதான் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், நான் எல்லாத்துலயும் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பயங்கரமானவன், அவங்க மாதிரி இல்லை இவங்க மாதிரி இல்லை, நான் ஜபிக்கிற ஆளு, எந்த நேரமும் ஜபிக்கிற ஆளு, நான் ஜெபம் பண்ண வானத்துல இருந்து மழை இறக்கணும், அக்கினி இறக்கணும், இதெல்லாம் எதனா இறக்கு, நீ நடத்திற்கு கீழ்படியா? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்பப்போ இதுவும் கஷ்டம் தான். அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? இந்த ஊழியன்றது சாதாரணம் அல்ல, விசுவாசிகளும் அப்படித்தான். முறையிடுங்க, வேணாம் சொல்ல, ஆனா அதுக்கு காரணம் வேணும். நம்முடைய பாவம் வச்சுக்கிட்டு நம்ம அங்க சொல்றாங்க, எங்களை இப்படி பேசுறாங்க, என்ன அப்படி பேசுறாங்க, இந்த சுத்திகரிப்பு கூட்டம் முழுவதும் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் அப்படி சொல்லி இருந்தாக்கா முறையிடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இன்னும் தானே வெளியே போறீங்க, இன்னும் தானே தூரமா போறீங்க, இல்லைன்னா கோயிலுக்கு வரமாட்டேங்க, அவ்வளவுதான். நேற்று நைட்டு கத்தனை நீ பாதிப்பு இருக்காங்க. கடைசி கூட்டம் வச்சு எப்படியாவது லீவ் போட்டாது வந்துருவோம், எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோம். ஆனா சொன்ன மூடனை கொண்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யா நொறுக்கனால மூடத்தானே அவங்கள விட்டு போவாதுன்றாங்களே. கரெக்ட். நான் பரலோகமே போனாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஈவன் நடத்துற கூடத்துக்கு நான் வரமாட்டேன். அங்க மதுரையில் ஒருத்தங்க அப்படிதான் சொன்னாங்க, நான் இவன் இருக்கிற பரலோகத்துக்கு வரமாட்டேன், நான் செத்து நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவன் இருக்கிற பரலோகத்துக்கு நான் வரமாட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு? 30 வருஷம் கழிச்சு. 30 வருஷம் கழிச்சுட்டு இவன் இருக்கிற பரலோகத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க, பசுமலைக்கு போயிட்டாங்க, மாறி போயிட்டாங்க, வேற இடத்துக்கு, இவங்க கூட்டத்துக்கு வரமாட்டேன். இந்த கசப்பு அது இதெல்லாம் வச்சுட்டு வேற ஒரு பிரதர் கிட்ட போய் முன்னால உட்காந்து ஐயோ அப்படி இப்படின்னு சொன்னாக்கா ஆண்டு சும்மா இருப்பாரா? இங்கே ஐக்கியம் இல்லை, இங்கே சமாதானம் இல்லை, அங்கே மட்டும் உனக்கு எப்படி சமாதானம் வரும்? அங்கே மட்டும் கர்த்தர் எப்படி பேசுவார்? அதுதான். அப்போ நீ சரியான விதத்துல கர்த்தரோடு ஒப்புரவாகு, கர்த்தரோட ஒப்புரவாகு. அப்போ உன் பாவத்தை நீ உணரு. படிமா அந்த புலம்பல் வசனத்தை மறுபடியும். அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? அவன் தன் பாவத்துக்கு வருகிற தண்டனை குறித்து முறை. உனக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்குற பாவத்தை நிமித்தம். ஆனா அந்த தண்டனை பேச்சு மூலியமா வரும், சில துக்க மூலியமா வரும், எது மூலியமா வருதுன்னு வைங்க. அப்படி வரும்போது நீ அதை குறிச்சு ஏன் எனக்கு இது வருது, ஏன் எனக்கு வருது, ஏன் எனக்கு வருது, இவங்க என்ன இப்படி பண்றாங்க, இப்படி ஏன் பேசுறாங்க, இப்படி ஏன் கடுமையா நடத்துறாங்க, இப்படி ஏன் என்ன கொடுமைப்படுத்துறாங்க, இது முறை உனக்கு வாயில வரக்கூடாது, இந்த வார்த்தையே வரக்கூடாது. ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன். நீர் நடத்துற பாதை என்ன, நீர் தவிர வேற யாரும் நடத்த முடியாது, நீர் அனுமதிக்காம யாரும் என் மேல கை வைக்க முடியாது, என் மேல கண் போட முடியாது, நீ தான் இதை செய்கிறீர். அந்த எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னாக்கா நம்முடைய காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். இல்லைன்னா முறையிட்டு 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 செத்து போயிடும். முறையிட்டு முறையிட்டு தான் செத்து போனாங்க. எங்கள் ஜீவன் எங்களுக்கு கசப்பா போச்சுன்னு முறையிட்டாங்க. எகிப்தில் இருக்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஐயோ எங்கள் ஜீவன் எங்களுக்கு செத்தா போதும், செத்தா போதும்,
சாவடி எங்களை அப்படி சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்களுடைய நிலவரம் எங்க வரைக்கும் வருது பார்த்தீங்களா? அதனால தயவு செய்து அந்த இடத்துக்குள்ள போகிறது, அந்த இடத்துல முறுமுறுக்கிறது, முறையிடுறதான அந்த அனுபவம் வரக்கூடாது. இவர்கள் முறையிடுகிறவர்களும் தங்களுடைய இச்சையின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். தங்களுடைய இச்சையின்படி. அப்ப தங்களுடைய இச்சையின்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இவங்களுடைய விருப்பம், இவங்களுடைய சந்தோஷம், இவங்களுக்கு பிடித்தமான காரியத்தை தான் இவங்க செய்யணும். அதுல யாராவது கைப்படக்கூடாது, அதுல யாரும் தடை செய்திடக்கூடாது. அந்த விஷயத்துல யாராவது நடுவில் குறுக்க வந்தாங்கன்னா கோபம் வந்துடும். அதுதான் அப்போ தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? உன் இச்சையின்படி நீ நடக்காத, உன் சுய இச்சையை விட்டுடு, என் நடத்திப்பு. அப்ப ஆண்டவர் பேதுருக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? நீ இள வயதா இருக்கும் போது நீ உன் அறையை கட்டி கொண்டாய், நீ முதிர் வயதான் ஆகும் போது அப்படின்னாக்கா அவன் வயசான காலத்தை சொல்லல. தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்த போது நாம் முதிர் வயதாயிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற தகப்பனா மாறுறோம். அதுதான் முதிர் வயது. இந்த முதிர் வயது நமக்குள்ள வரும்போது நாம் என்ன செய்யணுமா? கையை மேல தூக்கணுமா? ஆண்டவரே வேற ஒருவன் நிறைய கட்டுவான். அந்த வேற ஒருவன் யாரு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உன் அறையை கட்டுவார், உன் மனதை கட்டுவார். அப்போ நீ பிரியமில்லாத இடத்துல உன்னை அவர் நடத்துவார். ஐயோ எனக்கு இது பிரியமில்லை, எனக்கு இது பிரியமில்லை அப்படி நீ சொல்லுவ. படிங்க யோவானுடைய புஸ்தகம். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது வசனம் சொல்லுமா? வசனம் சொல்லு. 21:18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய வழிகள், உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? இதுதான் தேவனுடைய நடத்திப்பு. அப்போ தேவனுக்கு உண்மையா நீ இருந்தினா, கர்த்தருடைய சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்தினா, உன் கையை நீட்டி ஆண்டவரை நீ இருந்து நடத்த ஒப்பு கொடுத்திருந்தீனா, அது உனக்கு கொண்டு போற பாதையெல்லாம் உன் மனசுக்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் இல்லாத பாதை. எல்லாத்திலையும் குறுக்க வருவாங்க, எல்லாத்திலையும் குறுக்க வருவாங்க, எதை நீ செய்தாலும் குறுக்க வருவாங்க. அப்படிப்பட்ட பாதை தான் தேவனுடைய பாதை. அப்ப அதுல உனக்கு விருப்பம் இருக்குமா? உன் சுய எண்ணங்கள் நிறைவேறுமா? உன் சுய சித்த நிறைவேறுமா? எல்லாத்திலையும் அடி விழும். அப்ப நீ என்ன சொல்லுவ? எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. அதுதான் தேவன் நடத்துற பாதை. உன்னை இந்த இடத்துல சரிப்படுத்தி 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 உன் சுயத்தை உடைச்சி, உன் விருப்பத்தை உடைச்சி, தேவனுடைய விருப்பத்தை உனக்குள்ள நடப்பித்து, அவருடைய சித்தத்தை உனக்குள்ள நிறைவேற்றி, அவர் உன்னை மாத்திரமாய் மாற்றி உன்னை அங்க கொண்டு போவார். ஆகவே சுய இச்சையில நடக்கிறவர்கள் இவர்கள் சுய இச்சையில நடக்கிறவர்கள். அடுத்தது யூதா. இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். கீழே தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். அந்த இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? ஊர் முழுவதும் போய் தன்னுடைய நியாயத்தை அவங்க மொத்தம் சொல்லுவாங்க. என்னை எப்படி பண்றாங்க பாத்தீங்களா, என்னை எப்படி நடத்துறாங்க பாத்தீங்களா, எங்களை பாருங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த சபையாரெல்லாம் இருக்கிறீங்க தானே, ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? இந்த சபையாருங்க ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? எங்களை வருஷம் கணக்கிலையா தீட்டு கிடப்பாங்க, ஒரு வருஷ காலமாக தீட்டு கிடப்பாங்க. என்னை எப்படி பண்றாங்களே, என்ன அப்படி பண்றாங்களே, நீங்களாம் பார்த்து தானே இருக்கீங்க, நீங்களாம் பார்த்து தானே இருக்கீங்க, நீங்களாம் பார்த்து. அதாங்க இருமாப்பான காரியம், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுற காரியம் இதெல்லாம். ஆண்டவர் நடத்துறாரு, ஆனா நம்முடைய வாய் இருமாப்பான்னு. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன செய்துட்டேன், அப்படி நான் என்ன காரியம் பண்ணேன், என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, என்னை இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, என்னை அங்கே பேசாதன்றாங்க, என்னை இங்கே பேசாதன்றாங்க, நான் அதை பண்ணாதன்றாங்க, இதை பண்ணாதன்றாங்க. இதெல்லாம் இருமாப்பானதான வாய் பேசும். அவர்கள் வாய் இருமாப்பானதை பேசும். ரெண்டாவது, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வாங்க. தற்பொழிவுக்காக முகஸ்துதினா, நீங்க உங்களை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஐயோ பிரதர் நீங்க தான் சூப்பரான பிரதர், நீங்க தான் அப்படிப்பட்ட பிரதர், நீங்க தான் எங்களுக்கு வேணும், நீங்க தான் எங்களுக்கு இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், உள்ள வெந்துட்டு இருக்கும். நீ வாங்க நீ வாங்க நீ வாங்க நீ வண்டி வாங்க. எப்ப மாறி போவோன்னு இந்த சபை பார்த்துட்டு இருக்குது. தீபாவளி கொண்டாட எப்படா மாறி போவாங்க? தீபாவளி கொண்டாடலாம் ராக்கெட் விட்டு மகன டம்மால் டம்மால்னு சரவெடி வெடிப்பாங்க வாசல்ல வச்சு. ஓய்னா செத்தாண்டா, இத்தோட இவன் பேச்சு அடங்கி போச்சு அப்படி சொல்லுவாங்க. எப்போது காத்துட்டு கிடக்குறாங்க, எப்படா நியூ இயர் முடியும், எப்படா மாற்றம் வரும், எப்போ ஒழிஞ்சு போவான். சீக்கிரம் போயிடுவேன், காலப்படாதீங்க.
சீக்கிரமா போயிடுவேன். உங்களுக்கு நல்ல பிரதர் விடுவார், இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன். உங்களை தடவி தடவி, நான் படத்துல காயத்துக்கெல்லாம் அவர் மருந்து போட்டுன்னு இருப்பார். தடவி தடவி வாங்க மக்களே, வாங்க மக்களே, வாங்க மக்களே கூப்பிட்டு கூப்பிட்டு முத்தம் கொடுப்பாரு. கூப்பிட்டு கூப்பிட்டு அரவணைச்சு தோல்ல கை போட்டு முத்தம் மேல முத்தம் தான். ஒரே சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. மக்களே மக்களே, நான் உங்களுக்கு எப்படி இருக்கும், தலையிட்டு ஐயோ 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 நாளையும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளோ சகிச்சிட்டீங்க, இவ்வளோ அனுபவிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 10 நாளோ 5 நாளோ. அதனால இதையும் சகிச்சுக்கிறோம், இதையும் சகிச்சிட்டு போங்க. அதனால கர்த்தர் செய்வார், நிச்சயமா செய்வார். உங்கள் இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஜெபம் பண்றது எனக்கு தெரியுது. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்றது எனக்கு தெரியுது. மாறிப்போ 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 மாறிப்போ, அந்த சத்தம் எனக்கு காதுல கேட்குது. அந்த சத்தம் என் காதுல கேட்குது, மாறிப்போ, சீக்கிரமா மாறிப்போ, சீக்கிரமா மாறிப்போ. அதனால உங்கள் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுள் நான் போயிடுவேன். எனக்கும் இங்க இருக்க பிடிக்கல. வேற எங்கன்னா போனா எதுனா ஒரு சத்தியம் சொல்லலாம், அந்த ஜனங்க கொஞ்சம் ஆழமா கேட்பாங்க. இங்க இருந்துட்டு என்ன பண்றது, பாவம். உங்களை வச்சு நான் உருட்டி ட்ரம் உருட்டுற மாதிரி உருட்டிட்டு கிடக்குறேன். அங்கங்க சொட்டை ஆவறீங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு நான் எங்கன்னா போயிட்டு சைக்கிளோ பைக்கிலோ போயிட்டு ஓட்டுறேன். அதனால உங்கள் வாஞ்சின்படி எங்களுக்கு ஆக கடவுது. ஆகவே இருமாப்பானதை நம்ம பேசக்கூடாது. இருமாப்பானதை பேசுறதெல்லாம் நம்ம நிறுத்திட்டு கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்தா கர்த்தர் பெரிய காரியம். இன்னும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு நைட்டு சொல்றேன். முறுமுறுக்கிறதும் அந்த இன்னும் ஒரு காரியத்தை நைட்டு உங்களுக்கு சொல்றேன். 6 மணிக்கெல்லாம் கூட்டம் தொடங்குறோம். 6:15 ஸ்டடி தொடங்கும். அதனால தயவு செய்து நீங்க கேட்கறதான வாஞ்ச உங்களுக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரமா வாங்க, அப்புறமா அறிக்கை செய்யணும், சரியா? அதனால இப்போ நம்மளுக்கு அறிக்கை வேண்டாம், நைட்டு சேர்த்து அறிக்கை பண்ணிக்கலாம். உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த மாதிரி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது. நான் முறையிடுகிற ஒரு ஆளா இருந்துட்டேன்னா இன்னும் ரொம்ப ஜாஸ்தி தான் அடிபட்டு போவேன். சரி, ஏதோ நடந்து போச்சு, நான் அறியாமல பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது ஒரு தப்பும் கிடையாது. யார் மேலும் எனக்கு கோபமோ பகையோ கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க என்ன பகைச்சாலோ கசச்சாலோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் ஆசீர்வாதம் பெறணும், எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கணும், எல்லாரும் தேவனால் கிருபை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு வாஞ்சல தான் இவ்வளவு காரியத்தை நான் பேசுறேன். ஆகவே தயவு செய்து சொல்லப்பட்ட காரியங்கள் உங்கள் மனதிலே கொண்டு வந்து அதற்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். யாரையும் தள்ளி விடுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. யாரையும் வெறுத்து தள்ளுவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. எல்லா ஜனங்களையும் தன் பக்கம் திருப்புவது தான் ஆண்டவருக்கு சித்தம். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், நமக்கு பல பலவீனங்கள் வரும். குறைவில்லாத மனுஷர்கள் யாரும் கிடையாது. குறைவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா புத்தி சொல்லும் போது சீர்படுத்திக் கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் தருவார். நீ பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஆண்டவர் உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவார். அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மளை புரிந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் புரியாமல் போனால் பரவாயில்லை, அவர்களையும் புரிந்து கொள்ள நீ பிரயாசப்படு. அவர்கள் உன்னை பார்த்து ஆமா நல்ல ஊழியக்காரிய நல்ல விசுவாசிகளை என்று சொல்லட்டும். என்னை பார்த்து நல்ல ஊழியக்காரர்கள் என்று மற்றவர்கள் சொல்லட்டும். மனுஷர்களுக்கு முன்பாக நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணுவோம். இவர்கள் உத்தமர்கள் தான், இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான் என்று மற்றவர்கள் சொல்லட்டும். ஆண்டவரே அல்லேலூயா, ஆண்டவரே அல்லேலூயா, இயேசுவே அல்லேலூயா, தெய்வமே அல்லேலூயா. ஆவியானவரே